அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பில் நடைபெறும் 126வது தமிழ்கூடல் நிகழ்வு இது. இந்நிகழ்வினை செந்தமிழ் கலை மற்றும் தீல்சை கல்லூரியோடு இணைந்து நடத்துவதில் பெருமிதம் கொள்கின்றோம். நிகழ்விற்கு முன்னிலை ஆற்ற உள்ள செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் பா. நேருஜி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்கூடல் உரை நிகழ்த்தவுள்ள மதுரை கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் தா. காந்திமதி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. கடலுடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழலங்கே தமிழலங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. உலக தமிழ்ச்சங்க அனைத்து நிகழ்வுகளுக்கு ஊன்றுகோலாகவும் எங்களுக்கெல்லாம் உரிய வழிகாட்டியாகவும் சிறந்த தலைமையாகவும் விளங்கும் உலக தமிழ்ச்சங்க இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு இந்நேரத்தில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னிலை உரையாற்ற உள்ள செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் பா. நேருஜி ஐயா அவர்கள் நம்மிடையே வந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கத்தினையும் வரவேற்பினையும் நல்கின்றேன். வணக்கம் ஐயா. அவ்வை பெருமாட்டி என்றாலே மிகப்பெரிய மூதாட்டி என்கிற உணர்வுதான் நம் அனைவரின் நெஞ்சங்களிலும் நிறைந்திருக்கும். ஔவையார் நன்கு அறிந்த ஒரு பெண்பால் புலவர். ஔவையார் எனும் பெயர் கொண்ட புலவர்கள் பலர் இருந்தனர். சங்ககால ஔவையார், இடைக்கால ஔவையார், பக்திகால ஔவையார், பிற்கால ஔவையார் என்று பலர் வாழ்ந்துள்ளனர் என்பது புலனாகின்றது. ஔவை என்கிற பெண் அவர்கள் அள்ளி வழங்கக்கூடிய கருத்துக்கள் ஆத்திச்சூடியாக இருந்தாலும் சரி, கொன்றை வேந்தனாக இருந்தாலும் சரி, தனிப்பாடல் திரட்டாக இருந்தாலும் சரி, வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவை. அந்த வகையில் இன்று ஔவையாரின் தனிப்பாடல்கள் குறித்து மதுரை கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் தா. காந்திமதி அம்மா அவர்கள் இங்கு தமிழ்கூடல் உரை நிகழ்த்த வந்துள்ளார். அம்மா அவர்களை உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம் அம்மா. எங்கள் அழைப்பினை ஏற்று செந்தமிழ் கல்லூரியிலிருந்து வந்துள்ள மாணவ கண்மணிகளையும் தமிழ் அறிஞர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். முன்னிலை உரையாற்றி சிறப்பிக்குமாறு உதவி பேராசிரியர் முனைவர் பா. நேருஜி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அன்பே தெய்வம், அறிவே தெய்வம், ஆனந்தமே தெய்வம், பண்பே தெய்வம், பணிவே தெய்வம், பணியே நம் தெய்வம், நற்பணிவே நம் தெய்வம், நற்பணியே நம் தெய்வம். தமிழை வணங்கி தமிழ்கூடல் 126 உலக தமிழ்ச்சங்கம் மதுரை நமது செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசையோடு சேர்ந்து மிகச் சிறப்பாக நடத்த அவர்கள் வாய்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த தமிழ்கூடல் நிகழ்வு 126 என்பது 150ஐயும் கடந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடந்து சென்று கொண்டே இருக்கும். மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. தமிழ் வளர்ச்சி தொடர்பாக மாணவர்களுக்கு தமிழில் உள்ள நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இங்கே வகுப்பறை போன்று தான் இருக்கிறது எனக்கு பார்க்கும் பொழுது. ஏனென்றால் நமது கல்லூரி மாணவர்கள்
நிறைய ஆப்சண்ட் ஆகிருக்கீங்க, இன்னும் வந்துக்கிருக்கீங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல கருத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க என்று இருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள அவை அருள் ஐயா இயக்குனர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் கூடல் உரை நடத்த இருக்கின்ற ஔவையாரின் தனிப்பாடல்கள் குறித்து நமக்கு கருத்துக்களை வழங்க வந்திருக்கின்ற சகோதரி காந்திமதி அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியுரை நல்க இருக்கின்ற சுந்தரி அவர்களுக்கும் ஆய்வறிஞர், பல காலமாக எங்களுக்கு நல்ல பரிச்சயமானவர், ஆய்வு தொடர்பாக நிறைய தன்னை அர்ப்பணித்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்களையும் வணங்கி அனைவரையும் வணங்கி ஔவையார் பற்றி நிறைய நமக்கு தெரிந்த செய்திகள் இப்போது கற்றவர்கள் கல்லாதவர்களுக்கு ஔவையார் என்றால் யார் என்ற ஒரு கேள்வி. எத்தனை ஔவையார் இருக்காங்க? அம்மா சொல்லிட்டாங்க, நிறைய பேர் ஔவையார்ன்ற பேரில் வந்து இருந்தாங்க. 1953 பார்த்திங்கன்னா ஔவையார் அப்படின்ற ஒரு திரைப்படம் கொத்தமங்கலம் சுப்பு ஏற்றிருக்காரு. அதே காலகட்டத்தில் கொஞ்சம் 1965 திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லி திருவிளையாடல் படம், அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் வந்து நிறையா வருவாங்க. அவருடைய பங்களிப்பு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ நம்ம இங்கே உலக தமிழ் சங்கத்துக்கு உள்ளே நுழைந்தவுடன் அங்கே ஒரு காட்சி கூடம் மாதிரி படங்கள் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக படங்கள் இருக்குது. அதில் 2 ஔவையாருடைய படம் வந்து இருக்குது. இந்த அறையின் முன்பகுதியில் வாயில் பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு ஔவையார் வந்து இருக்காங்க. ஏன்னா ஔவையார் அப்படின்றவங்கள இவங்களே வந்து ஒரு அவ்வா அப்படின்னா வயதானவர், முதியவர் அப்படின்ற பொருளில் தான் வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அந்த அவ்வா என்ற சொல்லிற்கு திரிபாக அவ்வை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மூதாட்டி, தவப்பெண், ஆண்டு, அறிவு முதிர்ந்த பெண் அப்படின்ற பொருளில் வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் நமக்கு ஔவையார் அப்படின்னு வரும்போது ஒரு அவங்களுக்கும் ஆணவம் அப்படின்றது, அகந்தை அப்படின்றது வந்து இருந்திருக்கு. அகந்தை அப்படின்றது பொதுவாக வந்து ஒரு கொடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்திலே வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு காட்சி அமைப்பில் திருவிளையாடலில் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா தமிழில் அவங்க தன்னை மிஞ்சி பாடும் திறன் யாருக்கும் இல்லை அப்படின்ற அளவில் ஒரு தலைக்கணத்தோடு இருக்கும்போது அந்த ஔவையாருக்கே வந்து முருகன் வந்து அப்பப்போ தட்டி கொடுத்து, இல்லைம்மா உன்னோட பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படித்தவர்களுக்கு பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இங்கே கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி, சிறு கதலி தண்டுக்கு நானும், பெருங்கானில் காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈரவும் தூங்காது என் கண். ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு பசு மாடு மேய்க்கக்கூடிய, எருமை மாடு மேய்க்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டு தன்னை வந்து தோற்கடிச்சிட்டான். நம்மளுடைய அகந்தை அப்படின்றது இருந்தது, அதை தோற்கடிச்சிட்டான் அப்படின்னும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இன்னுமேல் 2 நாளைக்கு என் கண்ணு தூங்காது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புலம்புறாங்க. சரி, அதை வந்து எப்படி போக்குறது? இப்போது அரிசி இருக்குது, அரிசிக்கு மேலே இருக்க கருக்கு அரிசியோடைய சுவையை வந்து குறைய செஞ்சிடும். அது மாதிரி வந்து இங்கே அகந்தை அப்படின்றது மனிதனுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் அதை வந்து பண்ணிடும். இது மாதிரி நீதி கருத்துக்களையும் வந்து சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி போக்குறது? அறிவு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த ஒரு கொடி இருக்குது அப்படின்னா அந்த கொடி சின்னதாக தான் வளரும் ஒரு மரத்துக்கிட்ட. ஆனால் அந்த வளர்ந்து அந்த மரத்தையே வந்து முழுசும் வந்து ஆக்கிரமிச்சிடும். அது மாதிரி வந்து அகந்தை அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அகற்றுவதற்கு அறிவை பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சங்ககால புலவர்கள் அவங்களுக்கும் அரசர்களுக்கும் உள்ள உறவு, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையில் வந்து அந்த போர், அந்த சந்துவித்தல் அப்படின்றதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. நம்ம சொன்னோம்னா தெரியும், நம்ம இதை செஞ்சோம்னா இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும். பால் எல்லாத்துக்கும் தெரியும். தெளித்தேன் அப்படின்றது தூய்மையான தேன், பாகும் பருப்பு, இவை எல்லாத்தையும் கலந்து நான் உனக்கு தருவேன். இவை 4ம் கலந்து நான் உனக்கு தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. ஏன்னா வணிக ரீதியில் வந்து அவங்க வந்து சொன்ன மாதிரி இருக்கும். நான் 4 தரேன், நீ எனக்கு 3 தந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சங்கத்தமிழ் அப்படின்றத 3ஐயும் வந்து கேட்டதாக வந்து சொல்லுவாங்க. இது ஒரு விநாயகர் துதி பாடலாக வரக்கூடியதாக இருக்கிறது.
அதே மாதிரி ஔவையாருடைய காலகட்டம் அப்படின்னு எடுக்கும்போது எந்த ஔவையார் எப்போ வந்திருப்பாங்க, ஒரு ஆய்வு நோக்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பாடல் வரும், காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போல கல்லாதான் கற்ற கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லாதான் கற்ற கல்வி, அடுத்தவர்கள் எழுதியதை இவர்களே வந்து எழுதியதாக வெளிக்காட்டு கொள்ளும்போது அவர்கள் கல்லாதவர்கள் வந்து அந்த செயல் எப்படி இருக்குது, ஒரு மயில் வந்து அழகான மயில் ஆடுகிறது, அந்த மயில் ஆடும் பொழுது அதை பார்த்துட்டு வான்கோழியும் வந்து தன் பொல்லாத சிறகை விரித்து ஆடின மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவுடைய பறவையில் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வான்கோழி அப்படின்ற சொல் வந்து எப்பயும் இல்லை. நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது மைனா, குருவி, இது மாதிரியான பறவைகளோட இனங்கள் தான். வான்கோழி அப்போ எங்கேருந்து வந்தது, அப்போது அந்த காலகட்டத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆய்வு நோக்கில் போகும்போது வான்கோழியோடைய பிறப்பிடம் எது, அது எந்த பறவை இனத்தை சார்ந்தது, அதில் அறிவியல் பெயர் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா வட அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. அது வந்து விளையாட்டு பொருளாக, விளையாட்டு விலங்காக வந்து அங்கே பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துமஸில் கூட வந்து வான்கோழியை வந்து சமைத்து சாப்பிட்டார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் அதிகமாக வான்கோழி அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆய்வு கண்ணோட்டத்தில் சில விஷயங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று வரும் பொழுது அந்த வான்கோழி அப்படின்ற ஒரு சொல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு வான்கோழி எந்த நாட்டை சேர்ந்தது, அப்போது வான்கோழி தமிழகத்திற்கு எப்போ வந்திருக்கு, அந்த காலகட்டத்தை வைத்து அவர்கள் எழுதிய பாடலை நாம் தீர்மானிக்க முடியும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நிலங்கள் இருக்கும் பொழுது அந்த நிலங்களுக்கு உரிய புகழ் எதன் மூலம் கிடைக்கிறது. இப்போ செந்தமிழ் கல்லூரி அதற்கென்று ஒரு புகழ் இருக்கிறது. 1901ஆம் ஆண்டு வள்ளல் பொன் பாண்டித்துரை தேவர் அவர்கள் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கினார்கள். மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் என்று ஒரு புகழ் அந்த மண்ணிற்கு சேதுபதி பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 1903ஆம் ஆண்டிலிருந்து செந்தமிழ் இதழ் வந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி உலக தமிழ் சங்கம் பற்றி இந்த நிலத்திற்குரிய ஒரு புகழ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடியது. அப்போது நிலத்தை வைத்து ஔவையார் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். நிலத்தை பார்த்து ஔவையார் பாடுகிறார், நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே என்று நிலத்தை வந்து குறிப்பிடுகிறார். நாடா கொன்றோ என்பதற்கு நாடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, அவளாக நிலமாக இருந்தாலும் சரி, அதாவது பள்ளமான நிலமாக இருந்தாலும் சரி, மேடான நிலமாக மிசையாக இருந்தாலும் சரி, எவ்விடத்தில் ஆடவர் நல்லவராக இருக்கிறார்களோ அந்த இடத்தில் அந்த மேன்மை பெற்று விளங்கும் நிலைமை என்று குறிப்பிடுகிறார். அந்த நிலத்திற்கு ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய ஆண் மக்களுக்கும் ஒழுக்கம் என்பது அங்கே கற்பிக்கப்படுகிறது. ஆண் பெண் இணைந்து வாழும் வாழ்க்கையில் கூட பிரிவு காலத்திலும் கூட ஆண்கள் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்றும் அந்த நிலத்திற்கு அவர்களால் பெருமை சேரும் என்பதையும் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். நாம் பாரதியார் குறிப்பிடுவார், செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று குறிப்பிடுவார். எங்கள் தந்தையர் நாடு என்று குறிப்பிடும் பொழுது எல்லாம் தாய் நாடு என்று தான் குறிப்பிட்டு சொல்லி கொண்டிருப்பார்கள். இவர் மட்டும் தந்தையர் நாடு என்று குறிப்பிடுவார். ஏனென்றால் அப்பாவினுடைய சொத்து பையனுக்கு என்பது அந்த காலத்தில் இருந்தது. எங்கள் அப்பா வீட்டு சொத்து அப்படின்னு துணிந்து சொல்லக்கூடிய நிலையில் அந்த வரிகளை நாம் வந்து பார்த்து கொள்ளலாம். இந்த இடத்தில் ஆடவர் என்று குறிப்பிடும் பொழுது ஒழுக்கம் வந்து பேசப்படுகிறது. ஆடவர் என்பதற்கு மக்கள் என்றும் ஆள்வோர்கள் என்றும் அந்த பாடலுக்கு பொருள் கொள்ளலாம். அதே நேரத்தில் கடமை உணர்வு கொண்டவர்கள் நல்லோர் என்பதற்கு கடமை உணர்வு கொண்டவர்கள் என்று பொருள் கூறலாம். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தோமானால் ஔவையார் பற்றி நிறைய பாடல்கள், எங்கு பார்த்தாலும் ஔவையாரை பற்றி முருகன் கோபித்து கொண்டு சென்றாலும் அவரை அழைத்து வருவதற்கு தமிழால் அவரை கட்டி இழுத்து வருவேன் என்று இவர் கூறிக்கொண்டு செல்கிறார். சங்க காலத்தில் இருந்தக்கூடிய ஔவையார் நெல்லிக்கனியை வந்து அவரிடமிருந்து நான் சாப்பிடுவதை விட நீங்கள் சாப்பிட்டால் தமிழ் வந்து எல்லா இடத்திலும் பரவும், ஏன்னா நான் மன்னன் அப்படின்றவன் ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு மட்டும்தான் வந்து தலைவனாக இருக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் எல்லா ஊருக்கும் செல்லக்கூடியவர்கள், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல் நீங்கள் எங்கே வேணாலும் சென்று தமிழை பரப்பக்கூடியவர்கள், நீங்கள் நீடூடு வாழ வேண்டும் என்று அவருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தார் என்று குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் இன்று நமக்கு ஔவையார் பற்றிய அரிய தகவல்களை ஔவையாரின் தனிப்பாடல்கள் மூலமாக எடுத்துரைக்க அடுத்து வழிவிட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஔவையார் குறித்த செய்திகளையும் அவர் எழுதிய பாடல்களையும் விளக்கமாக கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நிகழ்விற்கு தமிழ் கூடல் உரை நிகழ்த்த உள்ள காந்திமதி அம்மா அவர்களை பற்றிய சிறு அறிமுகம். தமிழ் இந்தி சிறுகதைகளை ஒப்பிட்டு முனைவர் பற்ற ஆய்வு மேற்கொண்டவர். பல்வேறு கருத்தரங்குகள் பயிலரங்குகளில் கலந்து கொண்டு ஆய்வு கட்டுரைகளை வழங்கியவர். கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். சென்ற ஆண்டு மலேசியாவில் நடைபெற்ற 11ஆம் உலக தமிழ் மாநாட்டில் இலங்கை பெண் எழுத்தாளர்களின் சிறுகதைகள் குறித்து ஆய்வு கட்டுரை வழங்கியுள்ளார். ஔவையின் அருந்தமிழ் தொண்டு எனும் தலைப்பில் எழுதிய கட்டுரையை பாராட்டி திருவையாறு ஔவை கோட்டம் செந்தமிழ் வேந்தர் எனும் பட்டத்தை அம்மா அவர்களுக்கு வழங்கியுள்ளது. இவர் எழுதிய கவிஞர் வைகை செல்வியின் வாழ்வும் படைப்பும் எனும் நூல் மதுரை உலகத்தமிழ் சங்கத்தில் நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. சொல்லரங்கங்களிலும் பட்டிமன்றங்களிலும் இலக்கிய விவாதங்களிலும் தொடர்ந்து பங்கேற்று வருகின்றார். வெளிநாடுகளில் விவேகானந்தர், சங்கத்தமிழரின் வாழ்வியல், காப்பிய மாண்புகள், கம்பனின் வீடணன், மூவர் தேவாரம் போன்ற பல தலைப்புகளில் கல்லூரி மாணவர்களுக்காக பொழிவாற்றி வந்துள்ளார். இத்தகைய சிறப்புகளை கொண்ட அம்மா அவர்கள் இன்று ஔவையாரின் தனிப்பாடல்கள் குறித்து உரையாற்ற வருகின்றார். வாருங்கள் அம்மா. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடுவாழ்க. தமிழ் இலக்கியங்களையே அணிகலன்களாக கொண்ட அன்னை தமிழை முதற்கண் பணிந்து வணங்குகின்றேன். இந்த மதுரை உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் ஔவை அருள் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய புஷ்பநாச்சியார் அம்மா அவர்களுக்கும் செந்தமிழ் கல்லூரி பேராசிரியர் முனைவர் ப. நேருஜி ஐயா அவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் நன்றியுரை நவில இருக்கின்ற சோமசுந்தரி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவின் வணக்கம். தமிழில் லட்சக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன. இந்த நூல்களுள் மீண்டும் மீண்டும் படித்து மீண்டும் மீண்டும் ஆராயப்பட்டு வந்திருக்கக்கூடிய நூல்கள் மிக மிக சிலவே. எண்ணிக்கையில் பார்த்தோம்னா ஒரு 200க்குள் அவற்றை அடக்கிவிட முடியும். அவற்றுள்ளும் மிக பரவலாக அறியப்பட்ட நாலடியார், தமிழ் விடுதூது, முத்தொள்ளாயிரம், நந்திக்கலம்பகம் போன்ற நூல்களுக்கு ஆசிரியர் பெயர்களே தெரியவில்லை. சங்க இலக்கியங்களில் இருக்கின்ற 2381 பாடல்களுள் பல பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சரியாக சொல்வதென்றால் ஏறக்குறைய 18ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய புலவர்களை பற்றிய சரியான முறையான வரலாறு என்பது முழுமையாக கிடைக்கப்படவில்லை அப்படின்றது தான் உண்மை. உலக புகழ் வாய்ந்த இலக்கியமாகிய திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரை பற்றி கூட முழுமையான சரியான தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. இப்போ இந்த புலவர்களை பற்றிய வரலாறுகள் எப்படி மக்களிடையே வழங்கப்படுகின்றன, அவற்றினுடைய காலத்தின் தேவை, அவர்களினுடைய காலத்தின் தேவையின் பொருட்டு இவை எல்லாமே நமக்கு அவர்களுடைய பற்றிய வரலாறை பற்றிய நிலை தேவையாக இருக்கிறது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது சில வரலாறுகள் செவிவழி செய்தியாக நமக்கு கிடைக்கின்றன. 17ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் 51 புலவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழ் நாவலர் சரிதை என்ற நூலாக திரட்டி தந்துள்ளனர். அந்த திரட்டி தந்தவர் யாருன்னு நமக்கு தெரியல. வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் 19ஆம் நூற்றாண்டினுடைய இடைப்பகுதியில் பிறந்து இறுதி பகுதியில் மறைந்தவர். அதாவது 1839 பிறந்து 1898 மறைஞ்சிருக்காரு. அவர் 72 புலவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை 3000 பாடல்களில் பாடி புலவர் புராணம் அப்படின்ற ஒரு நூலை தந்திருக்கார்.
இப்போ இந்த 2 நூல்கள் நமக்கு புலவர்களினுடைய வரலாற்றை அறிவதற்கு ஓரளவுக்கு தான் உதவி செய்கின்றன. ஆனாலும் கூட இந்த புலவர்களினுடைய உண்மை வரலாறு பற்றி சொல்வதற்கு சரியான நூல்கள் இல்லைன்னே சொல்லலாம். இந்திய மொழிகளில் மிகச்சிறந்த இலக்கண நூலாக திகழக்கூடிய தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியருக்கு கூட சரியான வரலாறு, அவருடைய புலமை தொடர்பான வரலாறு இல்லை, அவருடைய வாழ்க்கை தொடர்பான வரலாறு இல்லை. புலமைக்கு தான் நமக்கு தொல்காப்பிய நூல் இருக்குது. பனம்பாரனர் அந்த சிறப்பு பாயிரம் இயற்றிய பரம்பாரனர் என்ன எழுதினார் அப்படின்னா, தொல்காப்பியர் என தன் பெயர் தோற்றி அப்படின்ற ஒரே ஒரு குறிப்பை மட்டும்தான் தருகிறார், வேறு எந்த குறிப்புமே அதில் இல்லை. 14ஆம் நூற்றாண்டுக்கு சற்று பின்னர் தோன்றிய நச்சினார்க்கிரியர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரு. அவர் தொல்காப்பியத்தை இயற்றியவர் திரண தூமாக்கினி முனிவர் அப்படின்ற ஒரு குறிப்பை தருகிறார். அந்த குறிப்பு எங்கேருந்து எடுத்தார் அப்படின்றது எதுலேயுமே இல்லை. இவருக்கு முன்னால் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதிய உரையாசிரியர் என்றே போற்றப்படக்கூடிய இளம்பூரணர் கூட இந்த தகவலை சொல்லலை. அதாவது தொல்காப்பியத்தை இயற்றியவர் திரண தூமாக்கினி முனிவர் அப்படின்ற அந்த தகவலை அவர் எங்கேயுமே சொல்லலை. தமிழ் புலவர்கள் பெரும்பாலானோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய கருத்துகள், தங்களுடைய நூல்கள் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்று நினைத்தனரே ஒழிய தங்களுடைய வரலாறு நிலை பெற்று நிற்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அதனால் தம்முடைய வரலாற்றை பற்றி அவர்கள் பதிவு செய்யவே இல்லை. இந்த புலவர்களின் வரலாற்றை பற்றி தமிழ் படைப்பு வெளியில் கிடைக்கக்கூடிய சில உதிரியான செய்திகள், செவிவழி செய்தியான கதைகள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது. தமிழ் இலக்கிய நெடும் பரப்பில் பெண்களினுடைய நூல்கள், பெண்களினுடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மிக மிக குறைவாகவே இருக்கின்றன. கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில்தான் பெண்களினுடைய படைப்புகள் மிக அதிகமாக வெளிவர தொடங்கின. சங்க இலக்கிய பரப்பில் 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்களை நாம் படிக்கிறோம். அவர்களுள் ஒரு தவிர்க்க முடியாத மிகச்சிறந்த ஆளுமையாக திகழக்கூடியவர் யார் அப்படின்னா ஔவையார். இந்த தனிப்பாடல்களை நிறைய பேர் தொகுத்து போட்டிருக்காங்க. அதாவது ஔவையார் மட்டும் இல்லாமல் காலமேக புலவர், இன்னும் சில உதிரியாக அங்கங்கே கிடைக்கக்கூடிய புலவர்களினுடைய பாடல்கள், பெயர் தெரியாத புலவர்களினுடைய பாடல்களை எல்லாம் தொகுத்து சில நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக 1940 ராமநாதபுரம் சமஸ்தானம் மகா ஸ்ரீ பொன்னுசாமி தேவர் அவர்கள் அனுமதியினால் தில்லையம்பூர் சந்திரசேகர கவிராஜ பண்டிதராகிய காஞ்சிபுரம் வித்வான் கச்சபாலய ஐயர் இவர்களால் பரிசோதித்து தனிப்பாடல் திரட்டு மூலம் அப்படின்ற நூல் வெளிவந்திருக்கிறது. இதில் ஔவையார் பாடியதாக 72 பாடல்கள் மட்டுமே குறிப்பிடப்படுகின்றன. தனியாக ஒரு ஔவையார் நூலாக 1988 புலியூர் கேசிகன் அவர்கள் ஔவையார் தனிப்பாடல்கள் என்று தொகுத்து வெளியிட்டிருக்கிறார் இந்த நூல். இதில் ஔவையாருடைய பாடல்களாக 131 பாடல்கள் சொல்லப்படுகின்றன. 72 பாடல்களை பழைய நூல் சொல்கிறது, 1942 வெளிவந்தது. 1988 வெளிவந்த நூல் 131 பாடல்களை சொல்கின்றன. ஔவை என்ற பெயருடைய பெண்மணிகள் பலர் இருந்துள்ளனர். அம்மா அவர்களும் சொன்னாங்க, ஐயாவும் சொன்னாங்க. இந்த பெண்மணிகளுடைய வாழ்க்கை அப்படின்றது எல்லாரும் ஒருவர் தானா அல்லது பலரா அப்படின்ற விவாதங்கள் நிறைய உண்டு. மு. அருணாச்சலம் தமிழ் இலக்கிய வரலாறு, அவர் கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டிலிருந்து நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு படிப்போம். மிக குறைவான ஒரு 200லேருந்து 300 பக்கங்கள், அதை படிக்கிறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 14 தொகுதிகளாக பேராசிரியர் மு. அருணாச்சலம் அவர்கள் போட்டிருக்கிறாங்க. அதில் ஔவையாரை பற்றிய வரலாறு மிக அதிகமாக அவர் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 6 ஔவையார்கள் இருந்திருக்கிறார்கள். அதாவது இலக்கிய உலகத்தில் 6 ஔவையார் இருந்திருக்கிறார்கள்.
ஔவை அப்படின்ற சொல்லுக்கு தவப்பெண், அதாவது ஆண்டினுடைய முதிர்ச்சி, வயதான பெண்மணின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அறிவில் முதிர்ந்தவள் அப்படின்னு சொல்லலாம். முதிர்வு அப்படின்றது தான் அதனுடைய பொருள். ஐயா அவர்கள் சொன்னது போல அவ்வா அப்படின்ற அந்த சொல்லிலிருந்து அகரம் போட்டு வகர மெய் போட்டு வா போடுறது, அதுக்கப்புறம் அது வையாக மாறியது அப்படின்றதும். இன்னொன்று, இந்த சிறு குழந்தைகளினுடைய பாடப்புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அகரத்துக்கு அம்மா, ஆகாரத்துக்கு ஆடு அந்த மாதிரி போட்டுட்டு வரும்பொழுது ஔகாரத்துக்கு வேறு எதுவும் கிடைக்காததுனால இந்த ஔவை அப்படின்றத ஔவை அப்படின்னு மாற்றம் பெற்றது அப்படின்னு சில ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இப்போ இந்த முதல் ஔவையார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சங்ககால ஔவையார், அவர் முதிர்ந்த பெண்மணி இல்லை, இளையவர். அவர் ஆண்டில் முதிர்ந்தவர் இல்லை, அல்லர் அறிவில் முதிர்ந்தவர். அதியமானினுடைய நண்பராகவும் அரசியல் ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார். அதற்கு நமக்கு புறநானூற்றில் சான்றுகள் இருக்கின்றன. நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெரும நீயே, தொன்னிலை பெருமலை விடரகத்து அருமிசை கொண்ட சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே அப்படின்னு ஔவையாரே பதிவு செய்யக்கூடிய புறநானூற்றினுடைய பாடல் இருக்கிறது. இதை விட ஒரு குறிப்பான செய்தி என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஔவை அப்படின்ற ஒரு பெண்மணி தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறார்கள். சங்ககால ஔவையாரிலிருந்து பிற்கால ஔவையார் வரைக்குமே தொடர்ந்த பயணத்தில் இருக்கிறார்கள். அப்படி பயணம் செய்து தமிழ் வளர்த்த புலவர்களுள் ஒருவராக நம்ம கருதுகிறோம். ஆனாலும் இன்னும் ஒரு செய்தி குறிப்பும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அவர் விரலியாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பு கொடுக்குறாங்க. அதாவது பாணர்கள் யாழ் மீட்டி இசையோடு பாடல்கள் பாடக்கூடியவர்கள் நமக்கு தெரியும். புலவர்கள் தமிழில் பாடல்கள் பாடக்கூடியவர்கள், பாணர்கள் பாடல்களை இயற்றவும் வல்லவர்கள், இசை மீட்டி யாழ் மீட்டி பாடல்கள் பாடக்கூடியவர்கள். அவர்களோடு இருந்து அபிநயம் பிடித்து நடனமாடி அந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக விரலியர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த விரலியாகவும் இந்த ஔவை இருந்திருக்கலாம். அப்போ இள வயது உடையவர் அப்படின்றத நமக்கு பதிவு செய்கிறார்கள். இரண்டாவது ஔவையாக இடைக்காலத்தில், அதாவது பக்தி இலக்கிய காலகட்டத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமாள் பெருமாள் நாயனார் இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஓர் ஔவையார். இவர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர் தான். விநாயகரை வழிபட்டு இந்த விநாயகர் அகவல்லாம் பாடின ஔவையார் அப்படின்றது இரண்டாவது ஔவையாக சொல்லப்படுகிறார்கள். மூன்றாவதாக பிற்கால சோழர்கள் காலத்தில் கம்பர், புகழேந்தி, ஒட்டக்கூத்தர் இவர்களெல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவராக கருதப்படுகிறார். இவர்தான் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை போன்ற நூல்களை இயற்றிய ஔவையாராக இந்த மூன்றாவது ஔவையார் கருதப்படுகிறார். நான்காவதாக 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சமய புலவராக இருக்கக்கூடிய ஒரு ஔவையார் அறியப்படுகிறார். இவர் ஔவை குரல் அப்படின்ற நூலை எழுதியதாக நமக்கு சொல்லப்படுகிறது. முன்னால் சொன்ன இந்த மூன்று ஔவையாரை போல இவர்களுடைய கதைகள் அப்படின்றது ரொம்ப மக்களிடையே பரவலாக பேசப்படவில்லை அப்படின்றது தான் உண்மை. அதாவது 4வது 5வது ஔவையாருடைய 6வது ஔவையாருடைய வரலாறுகள், அவர்களுடைய கதைகள் மக்கள்கிட்ட பேசப்படவில்லை. 5வதாக 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஔவையார். இவர் தமிழறியும் பெருமான் கதை அப்படின்ற ஒரு நூலை படைத்ததாக சொல்கிறார்கள். அந்த நூல் கிடைக்கவில்லை. 6வதாக 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஔவையார். இவர் பந்தன் அந்தாதி அப்படின்ற ஒரு நூலை படைத்திருப்பதாக நமக்கு குறிப்புகள் கிடைக்கின்றன. இப்போது இந்த 6 ஔவையார்களில் எந்த ஔவையார் இந்த தனி பாடல்கள் எல்லாம் பாடினார் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட வரலாறு அப்படின்றது சுட்டப்படவில்லை. 12, 14, 15, 16 சொல்கிறோம் இல்லையா, அந்த காலகட்டங்களில், அந்த நூற்றாண்டு காலகட்டங்களில் வாழ்ந்த ஔவையாருடைய பாடல்களை, அதாவது பயணம் போகும்பொழுது அங்கங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து அவர்கள் பாடல் பாடியதாக கதைகள் சொல்லப்படுகின்றன. அந்த பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. கதைகள் அப்படின்றவை உண்மைத்தன்மைக்கு எந்த அளவு நெருக்கமாக இருக்கின்றன அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ பல நூல்கள் நமக்கு இந்த வரலாற்றை
எழுதுவதற்கு எப்படி வழிகாட்டுகின்றன அப்படின்றத நம்ம பல நூல்களை திரட்டி படித்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதியமான் கிட்ட வந்து தன்னுடைய வாழ்நாளை நீட்டிப்பதற்காக நெல்லிக்கனி பெற்றார் இல்லையா, அந்த ஔவையார் தான் சிரஞ்சீவியாக 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த ஒரே ஔவையார் அப்படின்ற சில கருத்துகளும் நிலவி வருகின்றன. இப்போ இந்த மாதிரியான சூழல்களில் அவருடைய பிறப்பு, ஆதி பகவன் அப்படின்றவருக்கு மகளா பிறந்தார், பிறந்த உடனேயுமே அவங்க வந்து எந்த இடத்துல பிறந்தாரோ அங்கேயே அவங்க போட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதை உண்டு. காவிரி பூம்பட்டினத்தில் அவர் பிறக்கிறார்கள், ஒரு பார்ப்பனர் வீட்டில் அவரை விட்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு கதையும் உண்டு. அதனால் நம்ம பல வகையான நூல்களை படித்து ஆய்வு நோக்கில் அதை ஆய்ந்தால் மட்டுமே நம்மால் இந்த உண்மைத்தன்மையை கண்டறிய முடியும். இந்த தனி பாடல்கள் என்னென்ன அப்படின்றத அந்த கதையோடு தொடர்பு படுத்தி நம்ம சிலவற்றை சிந்திக்கலாம். இப்போ ஔவையார் சிறந்த சிவபக்தராக விளங்கினார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஐயா சொன்னாங்க ஔவையார் திரைப்படம் வெளிவந்தது அப்படின்னு. அந்த ஔவையாருடைய திரைப்படத்துலையும் இப்படி தான் நிறைய காட்சிகளை சங்ககாலத்து ஔவையார்லேருந்து முருகன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ற அந்த பிற்கால ஔவையார் வரைக்கும் இருப்பவனவற்றை தொகுத்து அவர்கள் வந்து சின்ன சின்ன கதைகளாக அவங்க போட்டிருக்கிறாங்க. இளம் பெண்ணாக இருந்த ஔவையார் விநாயக பெருமானினுடைய அருள்னால எனக்கு வந்து இந்த இல்லற வாழ்க்கை வேண்டாம், திருமண வாழ்க்கைன்றது எனக்கு வேண்டாம்னு சொல்லி விநாயக பெருமான் கிட்ட அவர்கள் வழிபட்டு தமக்கு இந்த முதிய பருவத்தை வாங்கி கொண்டதாக ஒரு கதை உண்டு. இதை நீங்கள் அப்படியே காரைக்கால் அம்மையாரோட ஒப்பிட்டு பார்க்கலாம். காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணுறாங்க, பரமதத்தனை திருமணம் பண்ணுறாங்க. சில நிகழ்வுகள் நடக்கின்றன. பரமதத்தன் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணது கேள்விப்பட்ட உடனேயுமே எனக்கு இந்த இளமை உருவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மேலே மிகுந்த பக்தி கொண்டு முதுமை பருவத்தை விரும்பி வாங்கி கொள்கிறார்கள். இறுதியாக பேய் வடிவத்தை வாங்கி கொள்கிறார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுபோல இளமை பருவத்தை வேண்டாம் என வெறுத்து முதுமை பருவத்தை விரும்பி வாங்கி கொண்ட ஔவையாராக இந்த ஔவையார் காட்சிப்படுத்தப்படுகிறார். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க சிவபெருமான் மேலேயும் பக்தி கொண்டவர், அவருடைய மகனாக அறியப்படக்கூடிய விநாயகர் மேலும் பக்தி கொண்டவர். ஒரு வழிபாடு அல்லது பூசை நடத்தினாங்க அப்படின்னா நீண்ட நேரம் அவங்க நடத்துவாங்க. இந்த சூழலில் இந்த பக்தி இலக்கிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஔவையார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனார் திரும்ப வந்து சிவபெருமான் கைலாயத்துக்கு கூப்பிடுறதுனால வெள்ளை யானையை அவர் அனுப்பி வச்சதாக நமக்கு புராணங்கள் சொல்கின்றன. அந்த வெள்ளை யானையில் சுந்தரமூர்த்தி நாயனார் பயணம் செய்கிறார். அவரோடு இணைந்து அவருடைய நண்பராகிய சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாயம் செல்ல வேண்டும் அப்படின்னு
வரலாட்சி நீங்கள் சங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிழவி கிழத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது உரிமையானவள் அப்படின்ற பொருள். இல்ல கிழத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிழமை அப்படின்ற சொல்லுக்கு உரிமை அப்படின்னு பொருள். ஞாயிறுக்கு உரிமையான நாள் ஞாயிற்றுக்கிழமை, சந்திரனுக்கு உரிமையான நாள் திங்கள்கிழமை. எல்லாம் உங்களுக்கு தெரியும், கோள்கள் அடிப்படையில் நாள்கள் பிரிக்கப்பட்டன அப்படின்னு. அப்போ கிழத்தி கிழவி அல்லது கிழவன் அப்படின்ற அந்த சொற்கள் நிலக்கிழார் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நிலத்துக்கு உரிமையானவன், நிலத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு. அப்போது அந்த மாதிரி உரிமைன்ற பொருளில் பயன்படுத்தி வந்த அந்த சங்ககால சொல் இந்த காலத்தில் கிழவி அப்படின்ற சொல் முதிர்ந்தவர், வயதில் முதிர்ந்தவர், பாட்டி அப்படின்ற பொருளில் பயன்படுத்தப்படுது. நான் வயதில் முதிர்ந்தவராக இருந்தாலும் இறைவன் மேலே, அதாவது விநாயக பெருமான் மேலே பக்தி முதிர்ந்திருந்ததுனால நான் உங்களுக்கு முன்னாடியே இங்கே வந்து சேர்ந்தேன் அப்படின்ற. அப்போ ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு நம்ம இந்த கால ஆராய்ச்சியை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றது கூட இந்த பாடலின் வழியாக நமக்கு தெரிகிறது. இந்த ஔவையார் மிகச்சிறந்த பண்பாளர். என்ன பண்ணணும் அப்படின்னா, எளிமையாக தாம் வாழ வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் கொண்டவராக இருந்திருக்கிறார். ஆடம்பரத்தை ஏற்காதவராக இருந்திருக்கிறார். சோழனுடைய அரசவையில் இந்த நூல் முழுக்க சோழனுடைய அரசவை தொடர்பாக வருகிறது. ஆனால் எந்த சோழன், எந்த காலகட்டம் அப்படின்ற அந்த எந்த செய்தியுமே இல்லை. அப்போ எந்த அளவு அதில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ரொம்ப ஆடம்பரம் அணிமணிகளோடு இருக்கக்கூடிய கம்பர் என்ற ஒருவர் அந்த அரசவையில் இருந்ததாக சொல்கிறார்கள். கம்பர் அப்படின்றவருக்கு நமக்கு கம்பர் அப்படின்னா நம்ம கம்பராமாயணம் இயற்றிய கம்பரை தான் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர் அப்படின்னும் சில இலக்கிய வரலாறுகளில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. 12ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த கம்பர் அப்படின்னும் போட்டிருந்திருப்பாங்க. அப்போ இவங்களுடைய தனிப்பாடல்கள் 14ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு நம்ம போகும்பொழுது எப்படி இவர் ஒரே அரசவையில் 2 பேரும் சந்திச்சிருப்பாங்க அப்படின்றதுமே நமக்கு கேள்விக்குறியாகுது. ஆனாலும் அந்த பாடலினுடைய வரலாற்றின் அடிப்படையில், அவருடைய சொல்லப்படக்கூடிய கதையினுடைய அடிப்படையில் நம்ம சில கதைகளை பார்க்கலாம். சோழனுடைய அந்த அரசவையில் வீற்றிருக்கக்கூடிய கம்பர் கொஞ்சம் பகட்டாக இருக்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. நல்ல பட்டாடை உடுத்தி, ஆடை அணிகலன்கள் நல்லபடியாக அணிந்து 2 பேர் அவரை எப்போவுமே போற்றி புகழ்ந்து பாராட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழலை இதில் காட்சிப்படுத்துகிறாங்க. இந்த நிலை ஔவையாருக்கு பிடிக்கலையாம். இந்த நிலை ஔவையாருக்கு பிடிக்கவில்லையாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஆடம்பரம் பகட்டு இதுக்கெல்லாம் இல்லாமல் திறமைக்கு மட்டுமே மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றத ஔவையார் குறிப்பிடுவதாக சொல்கிறார்கள். விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அவர் கவிதை நஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, வேம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதுன்னு பாராட்டக்கூடிய சூழல் தான் இங்கே நிலவுதே ஒழிய அவருடைய திறமைக்கு இங்கு மதிப்பில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. சோழனால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. சோழன் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான், அவர் என்னுடைய அவைக்கள புலவர் தான், ஆனால் அதுக்காக நான் அவரை கொண்டாடலை, அதுக்காக நான் அவரை கொண்டாடவில்லை. என்னுடைய மக்களும் நல்ல அறிவு பெற்றவர்கள், அதனால் அவருடைய திறமைக்காகவும் அவருடைய கவிதைக்காகவும் அவருடைய புலமைக்காகவும் தான் நாங்கள் அவரை பாராட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஔவையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று எளிது. இப்போ இந்த மாதிரி யாராவது பாட முடியுமா அப்படின்னு சோழன் கேட்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது. வான்குருவியினுடைய கூடு தூக்கணாங்குருவியினுடைய கூட்டை போல யாராலும் செய்ய முடியுமா? சிலந்தையினுடைய வலையை போல யாராலும் பின்ன முடியுமா? கரையானுடைய புற்று போல யாராலும் கட்ட முடியுமா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் அவரவர்களுடைய திறமையில் நம்பிக்கை கொண்டு அதை விடாமுயற்சியோடு செய்தால் எல்லாருமே வெற்றி பெறுவார்கள். நீங்கள் வெறுமன கம்பரை மட்டும் போற்றாதீர்கள் அப்படின்னு ஔவையார் சொன்னது போல ஒரு கதை உண்டு. வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய் அறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிது. நான் தான் பெரியவன், என்னோட இதில் நான் தான் பெரியவன் அப்படின்னு ரொம்ப பெருமை பேசிக்க வேண்டாம், எல்லாருக்குமே ஒவ்வொன்று எளிது. அப்போ நம்முடைய திறமையை அவங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம அதே போல் செஞ்சோம் அப்படின்னா
நம்முடைய திறமை அப்படின்றது நமக்கு மதிப்பிழந்து போய்விடும் அப்படின்ற அந்த தகவலை சொல்கிறாங்க. இந்த பாடல் ஔவையார் எழுதியதாக இருக்கலாம், ஆனால் அதற்காக சொல்லப்படக்கூடிய கதை என்பது எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்கிறது என்று மாணவர்களாகிய நீங்கள் ஆராய வேண்டும். இருந்தாலும் கம்பரை அவரால் விட்டு கொடுக்க முடியல. அந்த சூழலில் சோழ மன்னன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அவரை விட குறைந்தவர்கள் எல்லாரும் அப்படின்ற மாதிரி திரும்ப பேச, அதற்கும் அவர்கள் ஒரு வழி சொல்லி கொடுக்கிறார்கள். ஔவையார் அவர்கள் வழி சொல்கிறார்கள். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். இதெல்லாமே உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் தான். அந்த பாடல்கள் எந்த சூழலில் எழுதப்பட்டவை அப்படின்ற கதைகள் தான் இந்த இதில் அதிகமாக இருக்கின்றன. நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். பிறவி குணம் அப்படின்னு ஒருத்தருக்கு யாரும் கிடையாது. இப்போ நிறைய புலவர்களை நம்ம சொல்லுவோம். புலவர்கள் அறிஞர்களை கருவிலே திருவுடையவர்கள், பாரதியாரை சொல்கிறோம் இல்லைங்களா, கருவிலே திருவுடையவர் அப்படின்னு. இப்போ கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு இவங்க என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா, கம்பர் என்பவரும் ஔவையார் என்பவரும் சமகாலத்தினர். அதாவது இந்த தனிப்பாடல்கள் இயற்றிய ஔவையார் கம்பரும் சமகாலத்தவர்கள் அப்படின்னும், அவங்க ரெண்டு புலவர்களையும் மோதவிட்டு, அதாவது ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கலாம். இப்போ 2 பேர் நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, நண்பன் அப்படின்றதுனால எது சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த நிலை இருக்கக்கூடாது. திருவள்ளுவர் 11வது அதிகாரமாக செய்நன்றி அறிதல் அதிகாரம் வச்சிருக்காரு. 12வது அதிகாரமாக நடுவு நிலைமையை வச்சிருக்காரு. இப்போ செய்நன்றி அறிதல், எனக்கு ஒருத்தர் நன்மை செய்தார், எனக்கு உதவி செய்தார், செய்யாமல் செய்த உதவிக்கு நான் அந்த உதவி அவர்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் எனக்கு காலத்தினால் செய்த உதவி சிறிது, அது ரொம்ப சிறியது தான், இருந்தாலும் எனக்கு பேருதவியாக இருந்தது, நான் அவர்கிட்ட நன்றியுடையவராக இருக்கிறேன். ஆனாலும் ஏதாவது ஒரு தவறு நேரும் பொழுது நான் அந்த இடத்துல அவர் தான் எனக்கு நல்லது செஞ்சாரே, நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, நடுவு நிலைமையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணார், செய்நன்றி அறிதலை முதல்ல வச்சுட்டு நடுவு நிலைமையை 2வதாக 12வது அதிகாரமாக வைக்கிறார். அதுபோல இவர்கள் 2 பேருடைய விவாதங்கள், தமிழ் தொடர்பான கருத்துகள் ஆரோக்கியமானதாக இருந்திருந்தால் சிக்கலே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரியான இந்த கதைகள் எல்லாம் மிக மிக நம்ம புலவர்களை நாமே இழிவுபடுத்துறது போல அப்படின்னு பேராசிரியர் மு. அருணாச்சலம் ஐயா அவர்கள் தம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறில் குறிப்பிட்டிருக்கிறாரு. நானுமே அந்த கருத்தையே வலியுறுத்துகின்றேன். இப்படியே அவங்க பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஔவையார் அவர்கள். அப்படி பயணம் செய்யும் பொழுது ஒரு குறவன் இருக்கிறான், ஒரு மலைவாழ் மக்களாகிய குறிஞ்சி நில மன்னன், குறிஞ்சி நில தலைவன் ஒருத்தன். அவனுக்கு 2 மனைவியர். மூத்த மனைவிக்கு குழந்தை பேர் இல்லாததுனால இளைய மனைவியை திருமணம் செய்யக்கூடிய அந்த சூழல். இந்த குழந்தை பேர் இல்லை, அதுக்காக வேறு திருமணம், இதெல்லாமே பிற்கால வழக்கம். முற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அரசன் பல பெண்டிரை மணந்திருக்கிறான், அதெல்லாம் நமக்கு இலக்கியங்கள்லே இருக்கின்றன. ஆனாலும் சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் தலைவி அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை, இல்லற வாழ்க்கை முறை ஒத்த அன்புடையவர்கள் அப்படின்னு தான் நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன. இந்த 2 பெண்களை திருமணம் செஞ்சவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த இளைய பெண்ணுக்கும் குழந்தை கிடையாது, ஒரு பலாவை ரொம்ப ஆசையாக வளர்க்குறான், பலா மரத்தை ரொம்ப ஆசையாக வளர்க்குறான். அது நல்ல காய்த்து கனியும் அளவுக்கு இவன் பொறுமையாக அதை ரொம்ப நல்லா பாதுகாத்துட்டு வரான். இது அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த இளைய மனைவி என்ன பண்ணுறா அப்படின்னா, மூத்த மனைவி மேலே பழி போடுவதற்காக, அவளை நிரந்தரமாக அவன்கிட்ட இருந்து பிரிப்பதற்காக. இப்போ எல்லா சீரியல்கள்லையும் இதுதான் வருது. ஒருத்தர் இருந்தான்னா 2 கல்யாணம் பண்ணிக்குவான், அவளுக்கு தெரியாமல் அவன், அவளுக்கு தெரியாமல் இவன். இந்த மாதிரியான சூழல் ஔவையார் காலத்திலேயே இருந்திருக்கு அப்படின்றத நம்ம இலக்கியங்கள் சொல்கின்றன. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. அந்த இளைய பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா, மூத்தவளை அவன் விலக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பெண் அந்த பலாவை வெட்டி விடுகிறாள். வெட்டிட்டு அவன் வந்த உடனேயுமே அவன்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, மூத்தவள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்ல, அதை சரியாக விசாரிக்காமலேயே அந்த பலாவின் மேலே கொண்ட அன்பினால் அந்த பெண்ணை அவன் அடிக்கிறான். அந்த வழியாக வந்த ஔவையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எதற்காக இந்த பெண்ணை போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்க அவன் இந்த தகவலை சொல்கிறான். அப்படி சொல்லி உன்னை நான் கொல்றேனா இல்லையான்னு பாரு, அந்த பலாவை நீ எப்படி கொன்னியோ அதே மாதிரி நான் உன்னை கொல்றேன் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஔவையார் அதை தடுத்து, நீங்கள் இந்த பெண்ணை அடிச்சிங்க அப்படின்னா
கொன்னுட்டீங்க அப்படின்னா அந்த பலா உயிரோட திரும்ப வந்துருமா அப்படின்னு கேட்க, அப்போ கொல்லலைனா வந்துருமா அப்படின்னு கேட்க, அவர் வரும் அப்படின்னு சொல்லி அவனுடைய நம்பகத்தன்மைக்காக ஒரு பாடல் பாடுகிறார். கூறிய வாளால் குறைபட்ட கூன்பலா ஓரிலையாய் கொம்பாய் உயர் மரமாய் சீரிய வண்டு போல் கொட்டையாய் வன்காயாய் பின் பழமாய் பண்டு போல் நிற்க பனி. தமிழ் இலக்கியங்களில் மீவியற்கை அப்படின்னு ஒன்று உண்டு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? கொஞ்சம் மிகைப்படுத்தி அவர்களுடைய அந்த நிலையை உயர்த்துவது மீவியற்கை நிகழ்ச்சிகள். இதெல்லாம் இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு நம்ம இந்த அறிவியல் யுகத்தில் நம்ம கேள்வி கேட்போம். அதுக்கு தகுந்த மாதிரியான சரியான காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்புவோம். இந்த பெண்களின் மேலே தெய்வத்தன்மையை ஏற்றுதல் அப்படின்ற ஒரு வழக்கம் நமக்குள்ளே உண்டு. அப்போது இந்த புலவர் தமிழில் பேசினா, தமிழில் பாடல்கள் பாடினால் இந்த மாதிரியான தெய்வத்தன்மை பொருந்தியதாக அவங்க சொன்னால் இறைவன் கேட்பார். அவங்க சொன்னால் இந்த பனை மரம் வந்து திரும்ப அந்த வெட்டுப்பட்ட பனை மரம் திரும்ப முழுமையாக மாறி அது காய்கனிகளை கொடுக்கும் அப்படின்ற அந்த ஒரு கதையினுடைய அடிப்படையில் நீங்கள் பக்தி இலக்கிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அதிசயமான நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்திருக்கும். திருஞான சம்பந்தர் ஆண் பனையை பெண் பனையாக மாற்றிய அந்த சூழல் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதுபோல் இந்த வெட்டுண்ட பலாவை ஔவையார் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பாடல்னால் முழுமையாக இருக்க வைத்து காய்கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான மரமாக மாற்றுகிறார் அப்படின்றது நம்முடைய இந்த இலக்கியங்களின் வழியாக தெரியலாகின்றது. இப்போ திரும்ப அந்த கம்பருக்கும் ஔவையாருக்கும் இடையே உண்டான சில மோதல்களை பற்றி சொல்கிறாங்க. அதில் ஒரு கம்பர் வந்து தாசி வீட்டுக்கு போனார் அப்படின்ற மாதிரியான சில கதைகள் வந்து இதில் சொல்லப்படுகின்றன. இதெல்லாமே வந்து ரொம்ப அபத்தமான நிலை, அபத்தமான நம்மளுடைய புலவர்களை நம்மளே வந்து கீழ்த்தரமாக நினைக்கக்கூடிய அந்த நிலையாகத்தான் அந்த இப்போ இருக்கக்கூடிய புலவர்கள் பார்க்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அதை ஆராய்ந்து தீர்ப்பு சொல்கிறார்கள். ஒரு தாசிக்கு வந்து என்ன அப்படின்னா, தன்னுடைய அதாவது தேவர்களுக்கு இறைவனுக்கு அடிமை செய்யக்கூடியவர்கள் தேவர் அடியார்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பழங்காலத்தில் அவர்களை வந்து ரொம்ப கொச்சையாகவோ அவர்களை ரொம்ப கீழ்த்தரமாகவோ சித்தரிக்கப்படலை. பிற்காலங்களில் அவர்களுடைய வாழ்வியல் முறையை ஒரு பாலியல் தொழிலாக மாற்றிவிட்டார்கள். அப்படி வந்து அவர் தாசி வீட்டுக்கு போகும் பொழுது அவர் வந்து இத்தனை பொன் கொடுத்தால் நான் வந்து உனக்கு பாடல்கள் பாடுகிறேன், உன்னை பற்றி பாடல்கள் பாடுகிறேன் அப்படின்னு சொன்னதாகவும், இந்த பெண் வந்து 1000 பொற்காசுகள் கொடுத்தா அவர் பாடுவார், நம்மக்கிட்ட 500 பொற்காசுகள் தான் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு 500 பொற்காசுகள் கொடுக்கவும் அவர் அந்த சோழ மன்னனை வாழ்த்தி பாடியதாகவும் நமக்கு ஒரு உண்டு. எந்த ஒரு இலக்கியம் பாடினாலும் இறைவனையும் அந்த நாட்டினுடைய மன்னனையும் பற்றி முதல்ல தொடங்குறது அப்படின்றது நம்முடைய மரபு. அந்த அடிப்படையில் முதல் 2 அடிகள் தண்ணீரும் காவிரியே. சோழ மன்னன் சோழ நாட்டில் காவிரி ஓடுது, தண்ணீர் அப்படின்னாலே அது காவிரி தான். தார்வேந்தன் சோழனே, தார்வேந்தன் மாலைகள் அணிந்த வேந்தன் அப்படின்னாலே அவன் சோழ மன்னன் தான். மன்னாவதும் சோழ மண்டலமே, நிலம் அப்படின்னா அது சோழ மண்டலம் தான் அப்படின்ற இந்த 2 அடிகளை மட்டும் அவர் பாடியிருக்காரு. இந்த பெண் ரொம்ப வருத்தமாக இருக்கிறா. ஔவையார் அந்த வழியாக வரும்பொழுது ரொம்ப பசியில் களைத்து போயிருக்கிறார். அந்த பெண் என்கிட்ட கூழ் இருக்கிறது அம்மா, நீங்கள் குடிங்க. அவங்க யாருன்னே தெரியாது அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணினுடைய பேர் என்னென்னா சிலம்பி அப்படின்றது அவளுடைய பேர். சரின்னு இவங்க தாகத்துக்கு கூழ் குடிக்கிறார்கள். அப்படி கூழ் குடிச்சிட்டு அந்த சுவரில் எழுதி இருக்கக்கூடிய அந்த முதல் 2 அடிகளை பார்க்குறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் கம்பர் இந்த மாதிரி 500 பொற்காசுகளுக்கு இதை வந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது மீதி 2 அடிகளை நான் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 அடிகள் பெண்ணாவால் அம்போர் சிலம்பி. இப்போ இவங்க வந்து காவிரி மண்டலத்தையும் காவிரி ஆற்றையும் சோழ மண்டலத்தையும் சோழ அரசனை பற்றி மட்டுமே கம்பர் பாடியதாகவும், ஔவையார் வந்து பெண்ணாவால் அம்போர் சிலம்பி, பொன் போன்று இருக்கக்கூடிய சிலம்பி அப்படின்றவள் தான் பெண். அரவிந்த தாளணியும் செம்போல் சிலம்பே சிலம்பு. அவளை மட்டும் பாடாமல் அவளுடைய கால்களில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலனாகிய சிலம்பை பற்றியும் அவர்கள் பாடினார்கள். எதுக்கு கூலியா? அந்த கூழை மட்டுமே கூலியாக பெற்றுக்கொண்டு அவர்கள் மீதி 2 அடிகள் பாடியதாகவும், அதை பார்த்த கம்பர் இது நான் வந்து பொருள் பெற்றுக்கொண்டு பாடியிருக்கேன், இவங்க வெறும் கூழ் பெற்றுக்கொண்டு பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆரைக்கீரை அப்படின்னு ஒன்று உண்டு. ஆரைக்கீரை ஒரே ஒரு தண்டில் 4 இலைகளை கொண்டது அப்படின்ற அந்த ஒரு தகவலினுடைய அடிப்படையில்
அவர் வந்து இந்த பெண்மணியை தரக்குறைவாக டி போட்டு பேசினதாகவும் இவங்க அதுக்கு பதிலாக டா போட்டு பேசினதாகவும் ஒரு பாடல் உண்டு. ஆனால் அந்த கதை வந்து முழுக்க முழுக்க கட்டுக்கதை அப்படின்றத ஐயா அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அந்த பாடல் உங்களுக்கு தெரியும். 8.25 லட்சணமே யமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்ட மேற்கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாய் அடா. ஆரை அப்படின்ற அந்த கீரையை பற்றி சொல்வதாக சிலேடை உங்களுக்கு தெரியும். சிலேடை அப்படின்றது ஒரு சொல்லில் 2 பொருள்பட நம்ம பாடல்கள் புலவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். அப்படி யாரையடா சொன்னாய் அப்படின்னு கேட்குற மாதிரியும் ஆரை கீரையை தான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு குறிப்பிடுவது போலவும் இந்த பாடல் இந்த தனிப்பாடல் திரட்டில் ஒரு குறிப்பான முக்கியமான பாடலாக அமைகிறது. இப்போது சங்க காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது பாரி வள்ளல் அப்படின்றவர் நமக்கு தெரியும். பாரியை பற்றி கேட்கும் பொழுதே 2 செய்திகள் நமக்கு நினைவுக்கு வரும். ஒன்று, முல்லைக்கு தேர் கொடுத்த மிகப்பெரிய வள்ளல் பாரி. 2வது பார்த்தீங்க அப்படின்னா பாரி மகளிர் அப்படின்னு 2 பேரை சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக அவர்களுடைய பெயர்கள் அங்கவை சங்கவை அப்படின்னு இந்த காலத்தில் மிக பரவலாக பாரியினுடைய மகள்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றன. ஆனால் சங்க இலக்கியத்தில் ஓர் இடத்துல கூட அங்கவை சங்கவை அப்படின்ற இந்த 2 பேரில் ஒன்று கூட இடம்பெறவில்லை என்பதே உண்மை. ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர்கொளார் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்றெறி முரசு எம் வேந்தர் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. எங்களுடைய குன்றையும் பறித்து கொண்டார்கள். பாரி பரம்பு குன்று பரம்பு மலையை ஆண்டவன் சுற்றிலும் உள்ள 300 வளமான ஊர்களை இரவலர்களுக்கு புலவர்களுக்கு பாணர்களுக்கு பரிசிலாக கொடுத்தவன் அப்படின்ற தகவல் நமக்கு தெரியும். ஆனால் இவங்க நீலச்சிற்றாடை அப்படின்ற ஒரு கதையை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அவர்கள் பாரி மகளிர் அப்படின்னும் பாரி மகளிருடைய பெயர்கள் அங்கவை சங்கவை அப்படின்னும் இந்த 2 விடயங்கள் இந்த ஔவையாருடைய தனிப்பாடல்களில் குறிப்பிடப்படுகின்றன. இப்போ பாரி மன்னன் அப்படின்றவன் கிட்டத்தட்ட சங்க காலமாக சொல்லப்படக்கூடிய 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மன்னனாக கருதப்படுகிறான். ஆனால் இந்த இடத்துல பாரி என்பவன் எப்படி ஔவையார் நிறைய ஔவையார்கள் இருக்கின்றார்களோ அதே போல கபிலரும் வந்து நிறைய கபிலர்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். நக்கீரர் என்ற பெயருமே வந்து பெயர்கள் பொதுவானவை, ஒரே பெயர் எல்லாருக்கும் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதுபோல பல வகையான பெயர்களை கொண்ட ஒரே பெயரை கொண்ட பல வகையான நபர்கள் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இலக்கியங்கள் படைத்திருக்கிறார்கள். அதைவிட மிக குறிப்பானது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்களில் அதே போன்று நிறைய பாடல்கள் இருக்கும். மிகைப்பாடல்கள் அப்படின்னு சில பதிப்புகளில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தன்னுடைய பெயர் இல்லானாலும் பரவாயில்ல, அதே போல் நாமும் ஒரு வெண்பாவோ அல்லது விருத்தப்பாவோ எழுதி அதோட சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா அது தப்புனா கம்பருக்கு இழிவு, சரினா நம்ம பாட்டும் அதில் சேர்த்து விட்டோம் அப்படின்ற மாதிரியான சில இந்த குறுக்கு புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளவர்கள் சிலர் சேர்த்திருப்பதாக அறிஞர் பெருமக்கள் கருதுகின்றார்கள். அப்படி இந்த பாரி அப்படின்றவர் 2 விதமான பாரியை காட்டுகிறார்கள். ஒருவர், அதாவது பிற்காலத்தில் ஒருவர் ஆட்டு இடையராக இருந்திருக்கிறார். அந்த ஆட்டு இடையருக்கு 2 பெண்மணிகள் இருப்பதாக நமக்கு சொல்கிறார்கள். இன்னொரு வரலாறு என்ன சொல்கிறது என்றால் சிங்கள நாட்டை ஆண்ட பாரிசாலன் அப்படின்ற ஒரு மன்னனை பற்றி சொல்கிறது. அந்த பாரிசாலன் மன்னன் தான் அங்கவை சங்கவை அப்படின்ற 2 பெண் பிள்ளைகளை கொண்டிருந்தான். அவர்களுக்கு வந்து மனம் முடிப்பதற்காக அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்ற அந்த கதையும் இந்த நூல் பேர் சொல்கிறேன், அந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றது. வள்ளல் பாரியினுடைய மறைவுக்கு பிறகு பாரி மகளிர் இருவரையும் கபிலர், பாரியினுடைய நண்பர், இது வந்து சங்க காலத்தில் இருக்கக்கூடிய பாரி, அந்த கபிலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மலையமான் திருமுடிக்காரிக்கு மனம் முடித்து வைத்ததாக ஒரு வரலாறு உண்டு. இன்னொரு வரலாறு என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த மாதிரி வந்து மூவேந்தர்களுக்கு பயந்து அவர்கள் யாருமே அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் அவர்கள் தன்னுடைய நண்பனுடைய பிள்ளைகளுக்கு கூட நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட கபிலர் ஒரு பார்ப்பனரிடம் அந்த பிள்ளைகளை ஒப்படைத்துவிட்டு 2 பெண் மக்களை ஒப்படைத்துவிட்டு வடக்கிருந்து உயிர் துரைத்ததாக ஒரு செய்தி இருக்கின்றது. அந்த நேரத்தில் இவர்கள் 2 பேரும் மிக ஒரு சிறிய வீட்டில்
குடியிருக்கிறார்கள். அந்த வழியாக குளிரில் நடுங்கி, மாலை நேரத்தில் மழை பொழிகிறது, அந்த குளிரில் நடுங்கி கொண்டே வயது முதிர்ந்த ஔவையார் அங்கே வருகிறார். அப்படி வரும்பொழுது இந்த பெண்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய மிக சொற்பமான உணவை கொடுத்து அவருக்கு நீலச்சிற்றாடை கொடுத்ததாக, அவருடைய குளிருக்கு போர்த்து கொள்வதற்கு நீலச்சிற்றாடை கொடுத்ததாக நமக்கு ஒரு வரலாறு உண்டு. இது வந்து பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு நாடகம் மாதிரி இருக்கும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 விதமான நிகழ்வுகளை ஔவையார் சொல்கிறாங்க. பாரி என்ன பண்ணுறான் அப்படின்னா, நிறைய பொருள்களை கொடுக்குறான். அதாவது பொருள்கள்னால் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருள்களை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறான். ஆனால் அவனுக்கு வந்து இந்த தமிழ் புலவர் நம்ம கூடயே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு. அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த வழிப்பறி செய்வாங்க இல்லையா, அது போல் போய் குதிரையில் போய் இவர்கள்ட்ட இருந்து பறிச்சுட்டு வந்துடுறான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பாரியினுடைய ஆட்சியில் வழிப்பறியா அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க அரண்மனைக்கு வந்து பாரிக்கிட்ட இந்த மாதிரி உன்னுடைய நாட்டில் வழிப்பறி செய்கிறார்கள், நீ கொடுத்த பொருளையெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது நான் தான், ஏன்னா திரும்ப நீங்கள் இங்கே வந்து தமிழில் நிறைய பாடல்கள் பாடணும், நீங்கள் எப்பொழுதுமே எங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் அதை நான் செய்தேன் அப்படின்னு பாரி சொன்னதாக ஒரு தகவல் சொல்கிறார்கள். அடுத்தது காரி அப்படின்ற ஒரு அதாவது குறுநில மன்னன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லாருமே உழைத்து தான் உண்ண வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் கொண்டவன். அதனால் எல்லாரும் உழைக்க போகும் பொழுது ஔவையார்கிட்டையும் என்ன பண்ணுறான்னா, விருந்தினராக கருதாமல் ஔவையார்கிட்ட என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு களை கொட்டு கொடுக்குறான். நீங்கள் போய் அந்த களை எடுத்தீங்க அப்படின்னா நம்ம உணவு உண்ணலாம் அப்படின்னு உழைத்து சாப்பிடக்கூடிய அந்த சூழலில் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக ஔவையாரை காரி நினைக்கிறான். அதையும் சொல்கிறாங்க. அடுத்து சேரமான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு வயது முதிர்ந்தோர் அப்படி இல்லைன்னா நம்மை விட பெரியவங்க மரியாதையாக பேசுவோம் இல்லைங்களா, அவங்கள வந்து, ஆனால் அம்மாவை உரிமையில் பேசுவோம். அந்த மாதிரி தன்னுடைய தாயாக எண்ணி சேரமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வாராயோ அவ்வை அப்படின்னு சொன்னானோ. இதெல்லாமே வந்து இந்த நீல சிற்றாடைக்கு நிகராக கொள்கிறேன். அவங்க எந்த அளவு என் மீது அன்புடன் இருந்தார்களோ அதே போல யாருன்னே தெரியாத என்னை இவர்கள் நீல சிற்றாடையும் உணவும் கொடுத்து என்னை பாதுகாத்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த 2 பெண்மணிகளையும் பாடக்கூடிய அந்த பாடல், பாரி பறித்த பரியும் பழையனூர் காரி அன்று ஈந்த களை கொட்டும் சேரமான் வாராயோ என்று அழைத்த வார்த்தையும் இம்மூன்றும் இந்த நீல சிற்றாடைக்கு நேர் அப்படின்ற அந்த பாடலை அவர்கள் பாடி இந்த சூழலை வர்ணிக்கிறார்கள். இதை விட ஒரு சிறந்த ஒரு பாடல் ஒன்று, இந்த 3 வகையான மனிதர்களை 3 வகையான மலர்களுக்கு ஒப்பிடுகிறார் ஔவையார். எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், எனக்கு உணவு வேண்டும் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து கேட்பதற்கு முன்னாலேயே அவர்களுடைய முகக்குறிப்பை பார்த்து சிலர் என்ன பண்ணால் உதவி செய்வார்கள். இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உதவி செய்வார்கள். சாப்பிட்றது மட்டுமில்லை, அவர்களுக்கு தேவையான சிலவற்றையும் உதவி செய்யக்கூடியவர்கள். இதை வந்து அவங்க பலாவினுடைய மலருக்கு ஒப்பிடுகிறார்கள். அதாவது பலா மரத்தில் மலர் அப்படி அதாவது பூக்கிறத யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ அத்தி மரம் சொல்கிறோம் இல்லையா, அத்தி பூத்தார் போல அப்படின்னு, அது பூக்கும் ஆனால் யாருக்குமே தெரியாமல் உடனே காய் காய்ச்சிடும். அதே போல் பலாவினுடைய மேலே இருக்கு இல்லையா, முள்ளாக இருக்கக்கூடிய அந்த பகுதி, அவையெல்லாம் ஒவ்வொரு பூவாக, என்னுடைய தாவரவியல் பேராசிரியர் ஒருவர்கிட்ட கேட்டேன் நான், அவர் சொன்னார் அவை எல்லாமே அந்த முள்ளாக இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு மலர், அது வந்து இப்படி மலராது திரள் கனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மலரை யாருமே பார்க்க முடியாமல் அவை காயாக, பிஞ்சாக, காயாக, கனியாக மலர்கின்றன. அப்போது தான் வந்து கொடுக்கறது யாருக்குமே தெரியாமல் பலன் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த வகையை சேர்ந்தவர்கள்னு பலாவுக்கு ஒப்பிடுறாங்க. அடுத்தது யாராவது வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, இல்லை என்னுடைய வறுமையை போக்க உதவி செய்யுங்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, மாவை போன்றவர்கள். மாமரம் நல்லா மாம்பூ நல்லா தெரியும், அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க என்னன்னா காய் கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் இந்த வகையை சேர்ந்தவர்கள் யாராவது வந்து கேட்டதுக்கு அப்புறம் யோசித்து சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவர்களுக்கு மாவை சான்றாக சொல்கிறார். அடுத்தது பாதிரி பூவை பற்றி சொல்கிறாங்க. பாதிரி அப்படின்னு ஒரு வகையான பூ இருக்குது.
அந்த யாராவது வந்து கேட்டாலும் கூட அவர்களுக்கு இந்த கருமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காத ஒன்றாக அந்த பாதிரி பூவை சான்றாக சொல்கிறார்கள். எப்படி அப்படின்னாக்க, பாதிரி மலர்கள் நன்றாக மலரக்கூடியவை, மனம் வீசக்கூடியவை, ஆனால் காய்த்து கனியாக மாறாதவை, பலன் தராதவை அப்படின்றவங்களுக்கு அந்த மூவகை மலர்களையுமே இந்த மூவகை மனிதர்களுக்காக ஒப்பிட்டு ஒரு பாடு. சொல்லாமலே செய்வர் பெரியர், சொல்லி செய்வர் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரே. கயவர் அப்படின்ற ஒரு சொல்ல ஔவையார் பயன்படுத்துகிறாங்க. அவங்க மற்றவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு இந்த நாட்டுக்கு என்ன செய்தோம் என்று தான் யோசிக்க வேண்டும், இந்த நாடு எனக்காக என்ன செய்தது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது போல கயவர்கள் அப்படின்னு சொல்கிறார். நல்ல குலமாலை வேர்க்கண்ணாய் கூறுவமை நாடில் பலா மாவை பாதிரியை பார், பலா மாவை பாதிரியை பார் அப்படின்னு சொல்லி இந்த 3 வகையான மனிதர்களுக்கு இந்த 3 வகையான மலர்களையும் அவர் சான்றாக சொல்கிறார். அடுத்தது இந்த ஔவையார் பணிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் கொஞ்சம் அவருடைய இந்த புகழ் பரவ தொடங்கின உடனேயுமே அவருக்குமே ஓரளவு இந்த செருக்கு வந்தது அப்படின்ற மாதிரியான சில இதை சொல்கிறாங்க. அதுக்கு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். அவங்க கலைமகள், அதாவது படிப்புக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கலைமகளே கையில் ஏடு வைத்திருக்கிறார்கள், அவர்களும் புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு குறியீடாக அந்த இறைவியை ஔவையார் பார்க்கிறார். உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் என் சான். எறும்பு கூட தன்னுடைய கையால் 8 சான்களை உடையது தான். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, திறமை, அவரவருடைய திறமை அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சு நம்முடைய திறமைகளை வளர்த்து கொண்டு புகழ் பெற வேண்டுமே ஒழிய அடுத்தவர்களுடைய புகழில் நாம் குளிர்காயக்கூடாது அப்படின்னு சொல்கிறது போலவே இதுலையுமே என்ன சொல்கிறாங்க, இன்னும் நிறைய நம்ம கற்று தெளிய வேண்டும் அப்படின்ற அந்த தகவலை சொல்கிறாங்க. ஒரு முறை வழிநடையாக சென்று கொண்டிருக்கும் பொழுது புல்வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு சென்றபோது ரொம்ப சோர்வுடுறாங்க. அந்த சோர்வுற்ற நேரத்தில் பூதன் அப்படின்ற ஒருவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய இயல்பே என்னென்னா, யாராவது வழிநடையாக களைத்து வரும்பொழுது அவர்களுக்கு உணவு அளிப்பது அப்படின்றது அவருடைய இயல்பு. அதனால் அந்த பூதன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மனைவியோடு சேர்ந்து இது மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஒரு பெண்மணி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நாம் உணவு படைப்போம் அப்படின்னு சொல்லி உணவை கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாரு அப்படின்றது ஒரு 3 தகவல் சொல்கிறாங்க. வரகரிசி சோறு கொடுக்குறாங்க. வரகரிசி சோறு, வழுதுணங்காயை வாட்டி அதை கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புளித்த மோர், இவற்றை உணவாக கொடுக்கிறார்கள். இந்த பசி வந்திருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு வேறு சிந்தனையே இருக்காது, அந்த ஒன்று மட்டும்தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அந்த சூழலில் வரகரிசி சோறு, வழுதுணங்காய் வாட்டு. வழுதுணங்காய்ன்றது கத்திரிக்காய். இந்த இதை வந்து பூதன் அப்படின்றவன் எனக்கு கொடுத்தான் அப்படின்றத ஔவையார் சொல்கிறாங்க. வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுரணவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்திட்டான், இது எல்லா உலகமும் பெறும். இவனுக்கு இந்த மாதிரி என்னுடைய பசி அறிந்து அதை போக்குவதற்காக உணவளித்த இந்த பூதனுக்கு இணையாக எல்லா உலகத்தையும் கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தகவலை அவர்கள் இந்த பாடலில் பதிவு செய்கிறார்கள். இந்த பாடலில் தெளிவாக புல்வேலூர் பூதன் அளித்த விருந்து உணவு அப்படின்ற அந்த தகவல் இருக்கிறது. இன்னையிலேருந்து சரியாக 1 மாதத்துக்கு முன்னால் புகழ்பெற்ற நாளேட்டில் இந்த பாடலை ஒருத்தர் சான்றாக கையாண்டிருக்கிறாரு. மிகப்பெரிய பேராசிரியர் தான், அவர் பேர் சொல்ல விரும்பலை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெரும்பானாற்று படையில் இந்த கண்ணப்பர்னு ஒருத்தர் இந்த வரகரிசி சோறு வழுதுணங்காய் வாட்டை விருந்தினர் ஒருவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த பாட்டை சான்றாக கையாண்டிருக்காரு. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது திருவள்ளுவர் சொல்கிறது போல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்முடைய அறிவை நம்ம இது அந்த தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். வழுதுணங்காய் அப்படின்ற அந்த ஒரு சொல் சங்க இலக்கியத்திலேயே அகநானூற்றில் 227வது பாடலில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருகிறது. அந்த 227வது பாடலில் அதுவும் உணவாக அது பயன்படுத்தப்படவில்லை.
உணவாக அது வரவில்லை. வழுதுணங்காய் அப்படின்ற அந்த ஒரு காய், கத்திரிக்காய் தான், வேறு ஒன்றும் இல்லை. கத்திரிக்காயை வந்து பிற்காலத்தில் தான் உணவில் சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன. இந்த மாதிரியான இந்த தவறான தகவல்களை எல்லாம் விடுத்து நீங்கள் நல்ல அறிவுடையதாக சான்றுகள் தேடி கண்டுபிடிச்சி ஆய்வுலகத்தோடு வந்து சிறப்பு பெறணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாசிகள் பற்றி பேசணும் இல்லையா? தேவர் அடியார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் மிகுந்த சிறப்பு பெற்றிருந்த காலம் அப்படின்றது ஒரு காலம். அதில் தாது வருட பஞ்சம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வரலாற்றில் படிச்சிருப்பீங்க. தாது வருட பஞ்சம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முழுமையாக எதை சாப்பிட்றதுனே தெரியாமல் தண்ணி கூட இல்லாமல் சிரமப்பட்ட அந்த சூழல் 1877 காலகட்டம், 76லேருந்து 78 வரைக்குமே அந்த இது. அதுவும் இந்த 77 பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த எல்லா இடங்களுமே மிகுந்த பஞ்சமாக இருந்தது. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அரிசிகளை வந்து பதுக்க தொடங்கினாங்க. பதுக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து, கப்பலின் வழியாக ஏற்றுமதி செய்து நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம மதுரையில் ஒரு இந்த தேவர் அடியார் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் குஞ்சரத்தம்மாள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கஞ்சி தொட்டி வச்சு அவங்க கிட்டத்தட்ட ஓராண்டு முழுக்க இந்த வறுமையெல்லாம் பஞ்சமெல்லாம் தீர்ந்து ஒரு 2 மாதங்கள் வரைக்குமே அந்த கஞ்சி தொட்டி அவங்க வீட்டில் அந்த அடுப்பு அணையவே இல்லை, எரிந்து கொண்டே இருந்தது. இந்த மாதிரியான சிறந்த எண்ணம் கொண்டவர்கள், அவங்க அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுனால நம்ம அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடாமல் அவர்கள் என்னவெல்லாம் நன்மைகள் செய்திருக்கிறார்கள், பக்தின்றதையும் கடந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களுக்காக தங்களுடைய உடைமைகளையும் தங்களுடைய, அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் பெருமதிப்பு பெறக்கூடியவை, அவை எல்லாவற்றையுமே அவங்க விற்றாங்க. முத்து ரத்தினம் மாணிக்கம் எல்லாவற்றையுமே விற்று அவர்கள் அந்த இதை மக்களுக்கு கஞ்சி தொட்டி, சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்குமே நின்று அந்த ஆவணி மேலே மாசி வீதி வரைக்குமே அந்த வரிசை நீண்டு கிடந்ததாக நமக்கு வந்து வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. அப்படி வரலாற்று சான்றுகளாக இருந்தாலும் சரி, இலக்கிய சான்றுகளும் எவை ஒன்றுமே அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் எந்த அளவுக்கு ஆய்வு நோக்கத்தில், ஆய்வு கண்ணோட்டத்தில் மாணவர்கள் இருக்கீங்க, ஆய்வு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தால் மட்டுமே அதனுடைய உண்மைத்தன்மையையும் இலக்கியத்தினுடைய சிறப்பையும் நாம் உணர முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்தமைக்கு ஔவையார் குறித்த ஔவையாருடைய பல்வேறு நிலை, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பாடல்கள் குறித்து சிந்திப்பதற்காக வாய்ப்பளித்த இந்த தமிழ்கூடல் மதுரை தமிழ்ச்சங்கத்தினருக்கும் இந்த செந்தமிழ் கல்லூரியினுடைய பேராசிரியர் நேருஜி ஐயா அவர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையுடன் என்னுடைய உரையை கேட்டு அமைதியுடன் காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக சிறப்பான உரை. 1940 தனிப்பாடல் திரட்டு மூலம் எனும் நூல் வெளிவந்துள்ளதையும் அதில் 72 பாடல்கள் ஔவையார் பாடிய பாடல்களாக இருப்பதையும் குறிப்பிட்டார். இலக்கிய உலகில் 6 ஔவையார்கள் இருந்துள்ளதாக அருணாச்சலம் அவர்கள் எழுதிய நூல்களில் உள்ளதாகவும் இங்கு தெரிவித்தார். ஒவ்வொரு ஔவையாரும் எந்தெந்த காலத்தில் வாழ்ந்தனர், சங்ககால ஔவையார் ஆண்டில் முதிர்ந்தவர் அல்ல அறிவில் முதிர்ந்தவர் என்பதை இங்கு ஆணித்தனமாக பதிவு செய்தார். தனிப்பாடல்களில் ஔவையார் எழுதிய சில பாடல்களை எடுத்துக்காட்டி அப்பாடல்களுக்கான விளக்கத்தையும் அடுமையாக எடுத்துரைத்தார். ஔவையாரின் பாடல்கள் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவை. நம் கையை பிடித்து ஒளி விளக்கை காட்டி நம்மை வாழ்நாள் முழுவதும் அழைத்துச் செல்லக்கூடியவை. எத்தனை ஔவையார்கள் வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் பாடிய பாடல்களில் அவர் கூறிய சிறந்த கருத்துக்களை நம் வாழ்நாளில் இன்று கடைபிடிப்போம். இன்று முதல் மிகச் சிறப்பான மிக விரிவான ஆழமான உரை. அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. அம்மா அவர்களின் உரை மீதான வினாக்களோ ஐயங்களோ இருந்தால் மட்டும் தொடுக்கவும். மாணவர்கள் கேட்கலாம்.
வணக்கம் அம்மா. ஔவையார் தனி பாடல்கள் அதை வந்து எங்களுக்கு விளக்குற விதத்தில் திருக்குறளையும் சொன்னது மிக அருமையாக இருந்ததம்மா. ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்ததுமா. அதாவது இது வந்து நான் இப்போ கேட்க போகிற கேள்வி வந்து வெளிச்செய்திகள் தான், அதாவது செவிவழி செய்திகள் தான். உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிறக்காண்ட கேட்குறேன். ஏன்னா இது ஆடி மாதம் வேறு, செவ்வாய்க்கிழமை வந்தது அப்படின்னா அந்த ஆடி மாதங்களில் பெண்கள் மட்டுமே கும்பிடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது வந்து பெரியவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது வந்து ஔவை பாட்டி நினச்சி வந்து கும்பிடுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்றது உங்ககிட்ட ஒரு கேள்வி. வணக்கம்மா, நல்ல கேள்வி. என்னுடைய உரையில் நான் வந்து பிற்பகுதியில் அதை குறிப்பிட்டிருந்தேன். அதாவது ஔவைக்கு கோயில்கள் சில இடங்களில் இருக்குது. திருத்துறைப்பூண்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஔவைக்கு சிலை இருக்குது. ஔவையை வந்து பாட்டி வடிவில் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு குச்சி ஊனி கூன் முதுகோட காவி உடை உடுத்தி அந்த மாதிரியான, ஏன்னா ஔவைன்னு சொன்னோன்னே நமக்கு அதுதான் நினைவுக்கு வரும். அந்த அடிப்படை ஐயா ஆமாங்கய்யா அங்கே குற்றாலத்தில் ஒன்று, திருத்துறைப்பூண்டிக்கு அருகில் ஒரு சிலையும் கோயிலும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி நான் வந்து பதிவு பண்ணுறேன். அந்த இதில் வந்து இந்த பிற்காலத்தில் இருக்கக்கூடிய 14ஆம் நூற்றாண்டினுடைய ஔவையார் தான் அந்த நோன்புக்கு உரியவர் அப்படின்ற மாதிரி சில நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஆண்கள் வந்து அதை பார்க்கக்கூடாது, அந்த நோன்பு இருந்து ஔவையார் தொடர்பாக, அதாவது அந்த நோன்பு இருந்து மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் ஆண்கள் பார்க்காம அந்த கொழுக்கட்டை மாதிரியான ஒரு அரிசி உணவை வந்து செய்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்கின்றன. நூல்களில் வந்து அது மிகப்பெரிய அளவுக்கு அது பாடல்கள் அந்த வடிவில் எனக்கு தெரிந்து இல்லை. நான் வேணால் அதை இன்னொரு முறை பார்க்குறேன். இந்த இது வந்து நடைமுறையில் இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமைகளில் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நோன்பை நோற்பார்கள் அப்படின்ற அந்த தகவல் இருக்கிறது, பாடல் வடிவில் இல்லை. ஔவையார் அப்படின்றவங்க வந்து ஒரு கவிஞராக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இருந்து சங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். இது ஏமா வந்து பிற்காலத்தில் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஏன் அவங்கள வந்து, ஒருவேளை என்னோட கேள்வி, ஒருவேளை அவங்கள மறக்கக்கூடாதுன்றக்காண்டி இப்படி தெய்வமாக நினச்சி கும்பிட ஆரம்பித்தாங்களா, இல்லை எதன் அடிப்படையில் இருந்துருந்துருக்கலாம்? எனக்கு அது புரியலம்மா. பொதுவாக பெண்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒன்று நமக்கு வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இலக்கியங்கள்லையும் சரி, ஒரு தெய்வத்தன்மை பொருந்தியதாக இப்போ புராண காலங்களில் இருக்கக்கூடிய, இதிகாச காலங்களில் இருக்கக்கூடிய பெண்மணிகளையுமே அந்த மாதிரி இப்போ சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணகி வந்து தெய்வத்தன்மை உடையவளாக கருதப்படுகிறார். மாதவியும் அந்த அளவுக்கு கற்புக்கரசி தான் இருந்தாலும் அந்த குலம் அப்படின்றது, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த குலம் அப்படின்றதுனால அவளை வந்து அந்த தெய்வத்தன்மைக்கு உயர்த்தலை. ஆனாலும் அவள் தான் வந்து துறவு பூணுகிறாள். தான் துறவு பூன்றது மட்டும் இல்லாமல் மணிமேகலையும் துறவு பூண வைக்கிறாள். அதே மாதிரி திரௌபதி அம்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, அவர்களை வந்து மாரியம்மனுடைய அதோட தொடர்பு படுத்தி மழை பொழிந்தது. கண்ணகியையுமே வந்து மாரியினுடைய அவ வந்து மதுரையை எரிச்சு போனதுக்கு பிறகு இது மழை பொழிந்ததுனால மாரியம்மனுடைய உருவமாக ரேணுகாதேவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இவர் பரசுராமருடைய தாயார், அவர்களை வந்து மாரியம்மனாக வழங்கப்படக்கூடிய. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இலக்கியங்கள்லையோ அல்லது புராண இதிகாசங்கள்லையோ வரக்கூடிய பெண்களில் தெய்வத்தன்மையை ஏற்றி கூறுதல் அப்படின்றது நம்ம மக்களினுடைய ஒரு மரபு. ஏன்னா அந்த பக்தி அப்படின்ற அந்த ஒரு சொல்லே நம்முடைய கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம்ல, கவன குவிப்பு, அது ஏதாவது ஒரு பொருள் மேலே, அது கண்ட பொருள் மேலே வைக்கிறதுக்கு இறைவன் மேலே வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒன்று. அப்போ பெண் தெய்வங்கள் அப்படின்றவை ஆற்றலினுடைய வெளிப்பாடுகளாக இருந்திருக்கின்றன. ஆற்றலினுடைய வெளிப்பாடாக பெண்களில் வந்து இந்த மாதிரி தெய்வத்தன்மையை ஏற்றி கூறக்கூடிய மரபு அப்படின்றது நம்முடைய இலக்கியங்களின் வழியாக வெளிப்படுகிறது. அதுதான் நடைமுறையிலையுமே இருக்குது அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றிங்க. நன்றி. அனைவருக்கும் தொல்காப்பியர் மன்றம் மதுரையின் சார்பாக என்னுடைய வணக்கம். அம்மா அவர்கள் தனிப்பாடல்
ஔவையார் அவர்களுடைய தனிப்பாடல் பெரும்பகுதியான பாடலை நன்றாக நடுநிலையோடு சொன்னார்கள். அதற்காக அவருக்கு நன்றி. ஐயா அருணாசலம் ஐயா அவருடைய நூலையும் இந்த தனிப்பாடல் நூலையும் இரண்டையும் ஒப்பிட்டு மிகவும் சிறப்பாக பேசினார்கள். அவருக்கு தோழர் இன்குலாப் எழுதிய ஔவை என்ற ஒரு நாடக நூலை பரிசீலிக்கிறோம். அந்த காலம் முதல் இந்த காலம் வரை பெண்கள் தமக்கு முன்மாதிரியாக ஒரு வீராங்கனையை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அது ஔவையாராகத்தான் இருக்க முடியும். ஔவையார் தொடாத துறைகள் இல்லை. அதனால் தமிழ்நாடு அரசு ஔவையார் விருது என்ற ஒரு விருதை ஏற்படுத்தி வீராங்கனைகளுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கு, பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஔவையார் விருதை வழங்கி வருகிறது. இந்த ஔவையார் நீங்கள் நினைக்கும் போது யாரை நினைக்கணும்னா கேபி சுந்தரம்மாள் அம்மாவத்தை நினைக்கணும். ஆமாம், கொடுமுடி பாலாம்மாள் சுந்தரம்மாள். எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னால் நீங்கள் சிவாஜி கணேசன் நினைக்கிறீங்களோ அதுமாதிரி ஔவையார்னால் நீங்கள் கேபி சுந்தரம்மாள் தான் நினைக்கணும். அவங்கள வச்சு படையெடுக்கணும்னு சொல்லி வாசன், இப்போ சினிமா பட இயக்குனர் வாசன் ஒரு முடிவெடுத்தார். ஆனால் அப்போ ஔவையார் அவங்க அவர் கணவர் கிட்டப்பா இறந்ததுனால நான் படத்தில் நடிக்கிறது இல்லைன்னு முடிவெடுத்துட்டாங்க. தொடர்ந்து பல முறை போய் பேசினதில் பெரிய தொல்லையாக போச்சு. இவங்ககிட்ட ஒரு பெரிய தொகையாக சொல்லுவோம், பயந்துட்டு ஓடிட்டோம்னு சொல்லி 1960களில் 1 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. உடனே அவர் 1 லட்ச ரூபாய்க்கு அங்கனே செக் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி எடுத்த படம் தான் ஔவையார் படம். அந்த ஔவையார் படத்தை நீங்கள் இப்போலாம் எளிதாக பார்த்துடலாம். விக்கிபீடியாவில் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா வகையிலையும் அவங்க தலைநின்று இருப்பாங்க. இந்த அற்பர்களுக்கு அற்புதங்களை காட்டினால்தான் பயப்படுவார்கள்னு சொல்லி பாண்டி அரண்மனையில் ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த அரண்மனை பூட்டு உடைச்சிடும். அது மாதிரி நிறையா செய்வாங்க. அப்படிப்பட்ட அந்த ஔவையாரை நம்ம அதிகமானத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு செய்தியை எல்லோரும் மறந்துடுறாங்க. நிறைய ஔவையார் இருக்குங்க, எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த செய்தியை பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும். ஏன்னா அதாவது சாவே இல்லாத ஆயுள் நீட்டிப்பு மாமருந்தாக மிக அரிய ஒரு கருநெல்லிக்கனியை அதியமானுக்கு அவங்களுடைய வீரர்கள் கொண்டு வந்து கொடுக்க வர்றாங்க. அப்போ ஔவையார் போகிறாங்க. உடனே அவர், நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தமிழ் வாழும் அப்படின்னு சொல்லி பரிசு கொடுத்துறாங்க. இந்த செய்தியை நம்ம எல்லாரும் தெரியும். அந்த செய்தியை மையப்படுத்தி வச்சுக்கிட்டு ஔவையார் அந்த சங்ககாலம் முதல் இந்த கடைசியாக நீதி நூற்கள் காலம் வரை வாழ்ந்தார் என்று தான் நாம் சிந்திக்க வேண்டி வரும். ஏன்னா அந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் இதுதான் முடிவு வரும். நம்ம 6 ஔவையார் சொல்கிறாங்க, சிலர் 3 ஔவையார் சொல்கிறாங்க. இதை உங்களுடைய பரிசீலனைக்காக நான் விட்டுறேன். அம்மா அவங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஔவையார் வாட்ஸ்அப் குழுன்னு ஏற்படுத்தி ஔவையார் தொடர்பான செய்தியெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கேன். அதில் நம்ம அம்மா எம்ஜிஆர் ராஜேஸ்வரி அம்மாலாம் அதில் இருக்காங்க. அவங்களும் நிறையா செய்திகள் போடுவாங்க. அது மாதிரி இந்த மக்கள் நல வாழ்வில் ஔவையாரின் தலைமை பண்புகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை 2014 ஒரு மருத்துவ நூலில் நான் எழுதினேன். அப்போ அந்த ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். வினாக்கள் ஏற்கனவே சொன்னதேன். அந்த ஔவையார் அதிகமானதில் அந்த நெல்லிக்கனி சாப்பிட்டதுனால அவங்க நீண்ட காலம் வாழ்ந்திருக்காமல்லவா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, இப்போ தொல்காப்பியர் 1210 ரூபாய்க்கு எழுதியிருக்கார். திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காங்க. ஔவையார் எத்தனை பாடம் எழுதியிருக்காங்க? அதுக்கு உங்கள்கிட்ட விடை இருந்தால் சொல்லுங்கள். அது மாதிரி ஆத்திச்சூடி எண்ணிக்கையில் குழப்பங்கள் இருக்குது. 108ங்கிறாங்க, 109ங்கிறாங்க. உங்களுடைய விடைன்னு சொல்லுங்கள். அது மாதிரி ஔவையார் ஒரு ஔவையார் உங்கள் பாண்டியில் ஒரு ஔவையார் மதுரை மாவட்டம் செக்கானூரின் பக்கத்தில் இருக்க கிண்ணிமங்கலம் தொல்லியல் துறையில் ஆய்வு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதில் ஏகநாதர் கோயிலில் ஒரு பகுதியை காமிக்கிறாங்க. இது ஔவையார் இறந்து இங்கே புதைச்ச இடம்னு சொல்லி அது சம்பந்தமான மாணவர்கள் மற்றவங்கள ஆய்வுக்கு எடுத்துக்குங்க என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. சிறந்த பல கருத்துக்களை ஐயா அவர்கள் தெரிவித்தார்கள்.
ஔவையாருக்கு அதிகமான ஆயுள் நீட்டிப்பதற்காக கூறக்கூடிய அந்த மருத்துவம் கனி அப்படின்றது அருநெல்லிக்கனி, கருநெல்லிக்கனி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து வெறுமன நெல்லிக்கனி அப்படின்னு தான், மண்ணுக பெருமணியே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நீலமணி மிடற்று ஒருவன் போல நீ வந்து எனக்கு இதை கொடுத்துருக்குற, அதாவது அழியா புகழ் அப்படின்ற அந்த ஒன்று தான் அது இருக்குமே ஒழிய, நீங்கள் பழங்காலத்தில் பார்த்துருக்கீங்கன்னா உண்மையாகவே அவர்கள் ஆரோக்கியமாக நிறைய ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய தாத்தா பாட்டிகளே வந்து ஆரோக்கியமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்று தான். இன்னும் சில கூடுதலான காலங்கள் வாழ்ந்திருக்கலாமே ஒழிய, நூற்றாண்டுகள் கடந்து இத்தனை ஔவையாரும் ஒரே ஔவையார் அப்படின்றத என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. அவர் மு. அருணாச்சலம் ஐயா சொல்கிற கருத்துக்களை வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ திருவள்ளுவர் வந்து 1330 குறட்பாக்கள் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் வந்து வச்சுருக்கிறாங்க, பாடியிருக்கிறாங்க அப்படின்றது. இன்னும் வந்து பல செய்திகள், இப்போ கம்பர் வந்து கம்பராமாயணத்தில் 10,567 பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து 10,400 தான் இருக்குது, மீதியெல்லாம் மிகைப்பாடல்கள் அப்படின்ற அந்த தகவல்களாகவும் இருக்கின்றன. ஆனாலும் அவர் வந்து சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி ஏர் 70 திருக்கை வழக்கம் அப்படின்ற நூல்கள்லாமும் எழுதியிருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு தகவல் இருந்தாலும், அதெல்லாம் அதே கம்பர் தானா அப்படின்ற அந்த கேள்வியுமே ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவில் இன்னும் இருக்குது. ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றன கால ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில். அதுபோல் ஔவையாருடைய பாடல்கள் எல்லாமுமே இவ்வளவுதான் அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியல. இப்போ அந்த காலத்தில் கிடைத்த 72 பாடல்களை மட்டும்தான் அந்த பழைய 1948 வெளிவந்த அந்த நூல் குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த இடத்துல வந்து இவர் புலியூர்கேசிகன் 113 பாடல்களை வந்து குறிப்பிடுகிறாரு. அதுலேயும் பல பாடல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ பாடல் இருக்கு இல்லையா, புறநானூற்றில் வரக்கூடிய பாடல், அதையுமே இவர் தனிப்பாடல்களில் எடுத்து கொடுத்து வச்சுருக்காரு. அந்த மாதிரி 113 பாடல்கள் தானா அப்படின்றதுமே நமக்கு உறுதியாக தெரியவில்லை. இவை எல்லாமே அந்த அதாவது இந்த தனிப்பாடல்களை திரட்டிய தனிப்பாடல்கள் பாடிய திரட்டி தொகுத்த அந்த ஔவையார் தானா அப்படின்றதுமே வந்து ஐயத்துக்குரியது தாங்க ஐயா. ஆத்திசூடியில் அகம் சுருக்கேல் அப்படின்ற அந்த ஆயுத எழுத்தை விட்டுட்டு தான் 108ன்னு சொல்கிறாங்க. அதோடு சேர்த்தால் 109 அடிகள் வருகின்றன அப்படின்றத நான் நூல்களின் வழியாக அறிந்து கொண்டேங்கய்யா. அடுத்தது இந்த ஔவையார் இறந்த இடம், மறைந்த புதைக்கப்பட்ட இடம் மதுரை செக்கான உடனே அது எனக்கு அந்த அறிவு இல்லைங்கய்யா, அதை பற்றிய புரிதல் எனக்கு இல்லை. அது நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறேங்க. அது நூல்களில் நான் வந்து படிக்கலைங்க. அடுத்து ஔவையார் விருது வழங்கி வருதுங்க. ஔவையார் விருது வழங்கி வருகிறது. அதுக்கு வந்து தகுந்த பெண்மணிகளை அல்லது தகுந்த புலவர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசுக்கு மிக்க நன்றிங்க. நன்றி. நிகழ்வின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இறுதியாக நன்றி நவில ஔவையார் பற்றி அம்மா நல்லா பேசுனாங்க. அதில் இன்றைக்கி என்ன ஒரு பொருத்தமான இதுன்னா, சகோதரி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி சகோதரி கேட்டுட்டாங்க. இந்த ஆடி மாதம் ஔவையாரை பற்றி பேசுகிறது ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லை, உலகத்தமிழ் சங்கத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய ஔவை நடராஜன் அவர்களுடைய வாரிசு அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இன்றைக்கு ஔவையாரை பற்றி பேசியது மிகவும் சிறப்பு. கம்பர் காலத்தில் ஔவையார், சிலப்பதிகாரத்தில் ஔவையார், பாரிவேந்தன் காலத்தில் ஒரு ஔவையார், நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஔவையார் KP சுந்தராம்பாள். அது ஐயா நல்லா அருமையாக சொன்னாங்க. எங்கள் பையன் வந்து கல்லூரியில் படிக்கிற போது ஆசிரியர் கேட்குறாரு, உங்களுக்கு ஔவையார் தெரியுமா? எனக்கு தெரியும் சார் தெரியும் சார்னு எல்லாரும் கையை தூக்குனாங்களாம். என்னடான்னு கேட்டால் அவ்வளவு பேரும் KP சுந்தராம்பாள் தான் சொன்னாங்களாம் ஔவையார்னு. அப்படி நமக்கு ஔவையாரை நினைவுபடுத்துகிற KP சுந்தராம்பாள் அவர்களையும் ஐயா நம்ம ஐக்கு ரவி அவங்க சொன்ன மாதிரி அங்கே குற்றாலத்திலையும் அந்த ஔவையார் கோயில் இருக்குது. இந்த ஔவையாரை இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை பெண்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டாடுகிற இந்த மாதத்திலே ஔவையாரை பற்றி நீங்கள் பேசியது மிகவும் சிறப்பு. உங்களுடைய உரைக்கு ஐயா நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அந்த மாதிரி சில வரலாறுகளை நானும் கேள்விப்படுறேன். 6 ஔவையார்கள் இருந்ததாக சொல்கிறீங்க.
புராண காலத்து ஔவையார் இருக்கார், சரித்திர காலத்து ஔவையார் இருக்கார், இன்னும் சிந்தனைகளை விதைக்கக்கூடிய ஔவையார் இருந்திருக்கிறாங்க. 6 பேரும், அந்த 6 பேரையும் நிறைய கொண்டு வரணும். அதற்கு உங்களை போன்றவர்கள் எல்லாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பேராசிரியை அற்புதமாக பேசினார்கள் ஔவையாரை பற்றி, அது பாராட்டுகிறேன். அதே சமயம் அவர்கள் அதாவது ஒரு சமயம் பஞ்சம் தலை விரித்து ஆடியது உண்மை. அப்போது குஞ்சரத்தம்மாள் என்பவள் தான் ஒரு தேவர் அடியாள் என்று சொன்னீர்கள். அவர்கள் தான் உழை வைத்து 2 வருடங்கள் வரையும் அவங்க அந்த பஞ்சத்தை போக்கினார்கள் என்பது அவருக்கு பாராட்டும் தெரிவித்தீர்கள். அதே சமயத்தில் முதலில் ஒரு பெண்மணி, இந்த சுப்புலட்சுமி ரெட்டி, அவங்க தான் இந்தியாவினுடைய முதல் டாக்டர். அவர் படிக்கவே அந்த அம்மாவை அவங்க சுப்புலட்சுமி ரெட்டியை முத்துலட்சுமி ரெட்டி அவங்கள படிக்கவே விட மாட்டேன்ட்டாங்க. ஒரு பெண்ணு போய் எப்படி டாக்டராக படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எதிர்ப்பையும் மீறி படித்து அவங்க மருத்துவர் ஆனாங்க. ஆனால் அவங்க அவங்க முதல் எதிர்ப்பு கொடுத்தது இந்த தேவர் அடிகளை ஒழிக்க வேண்டும். ஒரு சமுதாயத்திலே இப்படி ஒரு பிரிவு இருந்தது. அது ஒரு சிலர் எக்ஸப்ஷனல், அதாவது ஒரு சில எக்ஸப்ஷனலுக்காக நம்ம அவளை பாராட்ட முடியாது. ஆனால் இப்போ ஒழித்ததுனால தான் அந்த சமூகமே இப்போ திறம்பட இருக்கிறது. உண்மைதானே மேடம்? அதில் உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்க. ஐயா அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் முற்ற முழுக்க உண்மைதான். நான் அந்த கம்பருக்கும் ஔவையாருக்கும் நடந்த அந்த சிலம்பி அப்படின்ற ஒரு தேவரடியார் பெண்ணை பற்றி வந்ததுனால நான் இந்த கருத்தை நான் சொன்னேன். நம்ம இதுக்கும் அந்த நடைமுறைக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றது தான் உண்மை. நான் ஒரு அந்த தேவரடியார்ன்ற அந்த சமூகம் எவ்வாறு ஒடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி நம்ம பேச தொடங்கணும் அப்படின்னாக்கா அது வேறு மாதிரியான இது போயிடும், ஔவையாருக்குள்ளே இருக்காது. அப்படின்றதுனால ஒரு சான்றுக்காக இக்காலத்தில் இருக்கிறதையும் ஒரு சமப்படுத்தி நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் அந்த தகவலை சொன்னேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த தேவரடியாரை ஒழிப்பதற்கு இந்த முத்துலட்சுமி ரெட்டி மாதிரியான நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த தலைப்புக்கு வெளியில் போயிடும் அப்படின்றதுனால நான் அவற்றை எல்லாம் தவிர்த்தேங்கய்யா. மற்றபடி ஒரு சான்றுக்காக நான் அதை சொன்னனே ஒழிய வேற ஒரு தகவல் இல்லைங்க. நன்றி. நன்றி. மிக சிறப்பான நிகழ்வாக அமைந்தது. நிகழ்வின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இறுதியாக நன்றி நவில வருகிறார் உலக தமிழ் சங்க ஆய்வறிஞர் முனைவர் சு. சோமசுந்தரி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலகத்தமிழ்ச் சங்கம் மதுரையினுடைய 126வது தமிழ் கூடல் நிகழ்வு இது. இந்நிகழ்வு செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசை கல்லூரியினுடைய இணைந்து இந்த நிகழ்வு நடந்தேறியது. இந்நிகழ்வில் தலைமை தாங்கி எங்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய உலகத்தமிழ்ச் சங்கத்தினுடைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். முன்னிலை உரை ஆற்றி சிறப்பித்த மாணவர்களை அழைத்து கொண்டு செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசை கல்லூரியுடைய உதவி பேராசிரியர் முனைவர் பா. நேருஜி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி ஐயா. தமிழ் கூடல் உரை வழங்கிய முனைவர் த. காந்திமதி அம்மா அவர்கள் ஔவையாரின் தனிப்பாடல்கள் குறித்து மிக அருமையான உரை அப்படின்னு நினைக்கிறேன். மாணவர்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எப்போதுமே இந்த அவை நிறைந்து இருக்கும். போன தமிழ் கூடல் நிகழ்வில் கூட அவை முழுவதும் ஆட்கள் இருந்தது. மிகச்சிறப்பான அற்புதமான உரை. ஔவையாருடைய தனிப்பாடல்கள் என்று எடுத்துக்கொள்ளும்போது நம்ம ஒரு சில குறிப்பிட்ட செய்திகளை மட்டும்தான் அறிந்திருந்தோம். இவ்வளவு விரிவான செய்திகளை அம்மா அவர்கள் அருமையாக பதிவு செய்தார்கள். ஔவையார்னு 6 விதமான ஔவையார்கள் இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. முதல் ஔவையார்னு சொல்லும் பொழுது சங்ககால ஔவையாரை சொன்னாங்க. இது மாதிரி 2வது ஔவையார்னு சொல்லும் போது சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்தில் வாழ்ந்த விநாயகர் அகவல் இயற்றிய ஔவையார் அப்படிங்கிறத சொன்னாங்க. 3வது ஔவையார்னு சொல்லும் பொழுது ஆத்திசூடி கொன்றை வேந்தன் ஆகிய நூல்களை இயற்றிய ஔவையார் அப்படிங்கிறத சொன்னாங்க. இது மாதிரி 4வது ஔவையார்னு சொல்லும் பொழுது ஔவை குறள் என்ற நூலினை இயற்றிய ஔவையார் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது மாதிரி 5வது ஔவையாருங்கிற போது தமிழறியும் பெருமான் கதை அப்படிங்கிற நூலினை இயற்றினவர் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது மாதிரி 6வது ஔவையார் பந்தன் நந்தாதி என்ற நூலினை இயற்றியவர் என்பதையும் அற்புதமாக பதிவு செய்தார்கள். இது மாதிரி தனிப்பாடல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது
தனிப்பாடல்களில் என்னென்ன செய்திகள் வந்து குறிப்பிடப்பட்டன அப்படிங்கிறத சொன்னாங்க. பெரும்பாலும் புலவர்கள் பற்றிய வரலாறு நம்மளிடத்தில் குறைவாக இருக்கிறது. அவ்வளவு காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் பற்றிய செவிவழி செய்திகள் தான் நமக்கு கிடைக்குது, கதைகள் கிடைக்குது. அது வந்து மிகவும் ஆராய்ச்சிக்குரியவையாக இருக்குது. உண்மைத்தன்மையோடு இருக்கா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்கு உரியதாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த தனிப்பாடல்களில் நிறைய செய்திகள் சொன்னாங்க அம்மா. கம்பர் அப்படிங்கிறவர் வந்து நம்ம கம்பராமாயணம் எழுதின கம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த தனிப்பாடல் எழுதிய ஔவையாருடைய காலத்திலேயே கம்பர் என்ற புலவர் வாழ்ந்ததை பதிவு செய்தார்கள். அந்த கம்பர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் வந்து ரொம்ப செல்வ செழிப்பு மிக்கவராக இருந்தார். அப்போ தனித்திறமையோடு இருக்கிறவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை தனிப்பாடல்களில் வந்து ஔவையார் குறிப்பிட்டதை சொன்னாங்க. இது மாதிரி பாரி மகளிர் பற்றிய செய்தி நம்ம சங்க இலக்கியத்தில் தான் பாரி மகளிர் பற்றி படிச்சிருக்கோம். கபிலர் வந்து பாரி இறந்த பிறகு அவர்களுடைய மக்களை மலையமான் திருமுடிக்காரிக்கு திருமணம் முடித்து வைத்த செய்தி படிச்சிருக்கோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பாரி மகளிர் பற்றின செய்தி, மூவேந்தர்கள் திருமணம் செய்யாதனால அவங்கள வந்து ஒரு பிராமணர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் வந்து வடக்கிருந்து உயிர் துரைத்த செய்தி வந்து அது மாதிரி ஒரு புதிய செய்தியாக நிறைய விஷயங்கள் வந்து தனிப்பாடல்கள் குறித்த செய்தியில் பதிவு செஞ்சாங்க. அது மிகச்சிறப்பாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். தனிப்பாடல்கள் பற்றிய செய்தியே ஒரு மிகச்சிறந்த ஆய்வுக்களமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் 1 மணி நேரம் விட்டால் கூட அம்மா பேசியிருப்பாங்க, அவ்வளவு செய்திகள். அதற்காகவே அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மிகச்சிறந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். நிறைய செய்திகள் புதிய செய்தியாக இருந்துச்சு, கேட்கும் பொழுது ரொம்ப மகிழ்வாகவும் இருந்தது. இந்நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் அது மாதிரி மாணவ கண்மணிகளுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். மாணவி ஒருத்தவங்க நல்ல அந்த ஔவையார் குறித்த அருமையான அந்த வினா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எனக்கும் அந்த வினா மனசில் தோணுச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसिसरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष माहे दागे तब जय दादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे